சொல்லுங்க. நல்லா இருக்கும். அரண்மனை 4 எப்படி ப்ரோ இருக்கு, பார்த்துட்டீங்களா? பார்த்தேன் ப்ரோ. முன்னாடி ரிவ்யூ போட்டிருந்தேன். நல்ல ஹிட் தான், பெரிய ஹிட். ஓகே ஓகே ப்ரோ. நான் நேற்று ப்ளூ ஷர்ட்டை ரிவ்யூ பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் சரி போட்டு துவச்சிருந்தார் அண்ணன். எல்லாருமே அந்த படத்துக்கு நெகட்டிவ் தான் கொடுத்தாங்க, அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே. ஓகே ஓகே. இந்த படம் இதுதான், இந்த படம் இதுதான், இதுல லாஜிக் இல்லை, இந்த படம் ஒரு மேஜிக் அப்படின்றதெல்லாம் யாருக்கும் புரியல. புரியாமல் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எதுவும் ரீரிலீஸ் எதுவும் இருக்கா ப்ரோ படம்? இப்போ இல்லை, இப்போ தமிழ் சினிமாவில் வர ஆரம்பிச்சிச்சுல படம். பர்த்டேக்கு ரிலீஸ் சொன்னாங்க. ஓகே ஓகே. ஜாலியா இருக்கும் அந்த படம். ஒருவேளை எல்லாம் தனியா பார்த்ததுனால அப்படி இருக்கு. எந்த படங்க? அரண்மனை. அரண்மனை அது நானே சிங்கிளா பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஃபேமிலியா பார்த்தனால நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அந்த படமே அப்படிதானே, படம் தானே, லாஜிக் இல்லை. ஃபேமிலியோட பார்த்தா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி படம் தானே. அது அமென்ஜர்ஸ் எண்டிகம் எதுவுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏதாவது காப்பீட்ஸ் ஏதாவது போட்டுவாங்க? அப்படி பண்ண மாட்டாங்க. இது எவ்வளவு கரெக்டா அவங்க அப்படி அரண்மனை ஒரு 50 கோடி வருமா ஓவராலா? அவ்வளோ வராது, ஒரு 40 கோடி வரும் அதிகபட்சம். தமிழ்நாடு சொல்றேன். ஓவராலா சொல்றீங்களா? ஓவராலா 50 தாண்டிடும், வந்துடும். 50 தாண்டிடும். 100 வாய்ப்பு இல்லை. 100 வாய்ப்பு இல்லை. ட்ரெண்ட் ஷூட் வந்திருக்காங்க லிசனர்ல. அவர் பேச மாட்டாருங்க. அவர் பேசுறதே பேசுவார். அப்ப ரிவ்யூ பண்றாங்கல்ல, அப்படிதான் பேசுவாரா? அது ஒரு ஸ்லாங்ல ஒரு மாதிரி ஒண்ணு வருது. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி. ஆமாமா. இப்போ அரண்மனை 4 வந்து பார்த்துருக்கோம். அரண்மனை 4 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் சுந்தர்சி நடிச்சிருக்காரு. சுந்தர்சி அதுக்கப்புறம் தமிழ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் அரண்மனை 2, 3 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு உண்மையிலே புலிகேசியில சோபா பானல் தயாரிப்பாங்கல்ல, அப்ப அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கு நீங்க பேசுறது. அவன் அப்படித்தாங்க பேசுவான், அவன் யூடியூப் சேனல் எடுத்துப்பாரு. பட் கார்த்தி ப்ராஃபிட் தானே அரண்மனை 4? 4 ஹிட் தான். ஓகே ஓகே. அவர் நார்மலாவே அப்படிதான் பேசுவார் போல ட்ரெண்ட் ஷூட். என்ன ப்ரோ? அவர் நார்மலாவே அப்படிதான் பேசுவாங்க. அவங்க நார்மலா அப்படி பேச மாட்டாரு, யூடியூப்ல மட்டும் தான் அப்படி. கார்த்தி, மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிடியில் வந்துச்சுல, அந்த எதுவும் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் போடல. என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? இல்லை, ஒரு படம் நல்லா இப்போ மார்க் ஆண்டனி எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயும் நல்லா ரெஸ்பான்ஸ், ஓடிடியும் நல்லா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்க்கல. ஏதோ மஞ்சுமல் பாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ரிவ்யூல? இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஒருத்தவர் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி திரும்ப. ஆனால் அவரே வந்து தேட்டரில் பார்த்துட்டு, அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படங்க அது. தேட்டரில் அந்த குகை, அந்த செட்டு, அந்த மாதிரி பார்க்க வேண்டிய படம். அது ஓடிடியில் ஒருவேளை ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம். அது அப்பயே சொன்னது தானே, ஒருவேளை ஓடிடியில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு பிரேமலு பார்த்தா எனக்கு பெருசாலாம் இம்ப்ரெஸ் ஆகலை. பிரேமலும் பெருசெல்லாம் பிடிக்கல. இவங்க சொல்கிற அளவுக்கு பில்டப்லாம் இல்லை. எனக்கு தோணுச்சு ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறம்.
அது கரெக்ட் கரெக்ட். எல்லாத்துக்குமே டிஃபரா இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு படத்தை எல்லாருமே சேர்ந்து சூப்பர்னு சொன்னோம்னா எல்லாரும் போய் சொல்றேன்னு அர்த்தம். அதான் உண்மை. கரெக்ட் கரெக்ட். எல்லாருக்குமே அடுத்து ஒரே லவ் விஷயம் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் மாற்று கருத்தெல்லாம் இருக்கணுன்றது கண்டிப்பா இருக்கணும். அதெல்லாம் அது சினிமாலலாம் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? இப்போ எல்லாருக்கும் எப்படிங்க இட்லி பிடிக்கும், எல்லாருக்கும் எப்படி தோசை பிடிக்கும்? ரெண்டும் மாவு தான், ஒரே மாவு தான். எப்படி எக்ஸாக்ட்லி. பிடிக்கும்? அப்படி கரெக்ட். கிடையாது இல்லையா? ஒருத்தரும் டேஸ்ட் மாறும்ல. கார்த்தி லவ் டுடே ஓவராலா 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆச்சுல. 100 கோடி வந்திருக்காதுங்க. அவ்வளோ வந்துருக்காது. தமிழ்நாடு 100 50 கோடி கோடி தாண்டிடுச்சு. ஓகே அதுக்கப்புறம் ஓகே மார்க்கெட் இல்லைல்ல. அதுக்கப்புறம் தெலுங்கு, கேரளா, கர்நாடகாவில் ஒரு 70-80 இருக்கும். ஓகே 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 ஓகே. அப்டேட் விட்டுருக்காங்களா டிராகன்? ஆமா. அது எப்படி அந்த ஷார்ட் ஃபிலிம் பேஸ்ட்லேயே வருமா, இல்லை இது எப்படி பியூரா வேற இல்ல இல்ல, ஃபீச்சர் இது வேற, மாதிரி இது தனியாக வேற. இருக்கும்? ஓகே ஓகே. பட் ஆனால் அவங்களோட அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ரியலாக நடந்த இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அது அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. பட் கதை வேற தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக வேற சேனல். ஆமாமா. இ- அப்படி சொல்ல முடியாதுங்க. பட் அதுக்குள்ள ஒரு கதையை வந்து சொருகிறது தான் உள்ள. இல்லைன்னா ஓகே ஓகே. ஆண்டனி ப்ரொடியூசர் டெய்லியும் லிசனர்ல கேட்டுறாரு, ஆனா ஸ்பீக்கர் வர மாட்டாருப்பா. யாருங்க? மார்க் ஆண்டனி ப்ரொடியூசர். வினோத் சாரா? ஓகே. ஆமாம் ஆமாம், அண்ணன் லைனில் இருக்கார். இல்ல டெய்லி லிசனர்ல பாக்குறேன், ஆனா ஸ்பீக்கர் வர மாட்டாரு. அவர் சும்மா கேட்பாருங்க. அவர் அடுத்து என்ன ப்ரொடக்ஷன் ப்ரோ அவங்க? போயிட்டு இருக்கு ப்ரோ, பேச்சாவது போயிட்டு இருக்கு. ஒன்று ஆரம்பிக்க போறாரு ஒரு பெரிய படம், ஒரு பைலிங்குலான ஒரு படம் ஆரம்பிக்க போறாரு. நான் சொல்லாம தெரியல, அவரே சொல்லுவாரு அனௌன்ஸ் பண்ணும்போது. அவரே தூக்கி இருக்கேன் ஸ்பீக்கருக்கு. வேண்டாம் வேண்டாம், அது பொறுமையா சொல்லுவாரு, அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவாரு. சவுக்கு சங்கர் ரிலீஸ் அடுத்த வருஷம் ஆயிரும் அப்படின்றாங்க. கண்டிப்பா ஆயிருங்க. அவர் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து அவர் அரெஸ்ட் ஆனதை வந்து கோர்ட்ல வந்து அவருக்கு ஒரு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். அது ஈஸியா வந்து எந்த கட்சியுமே பேக்கப்ல இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி பண்றது. கண்டிப்பா அண்ணன் ஒரு ஒரு 6 மாசம் இல்லை மினிமம் 1 வருஷம் ஆகலாம் வரதுக்கு. இல்லை அதுல குண்டர்ஸ்லாம் போட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஆல்ரெடி பொருளி போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்றாங்க. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்போ எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க? நீங்க பேசலாம் நீங்க ஒரு 2 அப்படின்னு. நாளைக்கு பேசுவீங்களா, 3 நாளைக்கு பேசுவீங்களா, 4 நாளைக்கு பேசுவீங்களா சோசியல் மீடியால? 1 மாசம் பேசுவீங்களா? 6 மாசம் ஜெயில இருந்தா மறந்துடுவீங்க. அவ்வளவுதான். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, எலெக்ஷனை முடியட்டும்னு வெயிட் பண்ணாங்க. அண்ணன் கரெக்டா வாய் விட்டாரு. வாய் விட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போய் வச்சு குத்து குத்து ஊத்துறாங்க. எல்லாரையும் பழிச்சு கூடாதுங்க. எல்லாரையும் பழிச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து திமிரா பேசிக்கிட்டு எல்லாரையும் இது பண்ணா ஒரு கடத்துக்கு மேல எல்லாருமே சரி ஓகே. இல்ல கிஷோர் கே சுவாமி இப்படிதான் இருந்தாரு, ஆனா கொஞ்சம் அடங்கிட்டாரு. கிஷோர் கே சுவாமி யூடியூப்ல ரொம்ப டிஎம்கே தான் போட்டு கிளிக்கிறேன்னு போய் இப்ப கொஞ்சம் அடங்கிட்டாப்ல. இந்த மாதிரி இல்ல, அவர் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு இப்ப. அவரோட வீடியோ தான் பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சவுக்கு வீடியோ பார்க்கறது இல்ல, ரொம்ப நாளாச்சு சவுக்கு. சரி உருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வீடியோ என்ன பார்க்கறதுன்னு விட்டேன். ஏதாவது ஒரு நல்ல டாபிக் வந்துச்சுன்னா பார்க்கறது தான், அதுக்கு மேலே பார்க்கறது இல்லை. நல்லா இப்ப மட்டும் ப்ளூ சட்டை மேல ஏதாவது ட்வீட் போட்டிருந்தாலும் வச்சு செஞ்சிருப்பாங்க. தைரியமான ஆள் அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டிருந்தா. எதுவும் போடல.
அதுதாங்க நான் சொன்னது நேத்து. அவரு வந்து அவருக்கான ஆதரவாளர்களே இறந்துட்டாரு. அதான் உண்மை. அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களே ஆமா யோசிக்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அது பத்திரிகையாளர் யாருமே ஒண்ணும் பேசல, தேவையில்லாம கெடுத்துக்கிட்டாரு. ஹாய் கார்த்திக் ப்ரோ, நான் ஸ்ரீகாந்த். என்னோட கேள்வி வந்து வினோத்குமார் சார் கிட்ட. ஒரு கதையை எப்படி சூஸ் பண்ணுறாரு, ஒரு டெபியூட்டன் ஃபிலிம் மேக்கர் ஒரு கதையை சொல்லணும்னா அவர் எப்படி எதிர்பார்க்குறாரு, என்ன பண்ணுறாருன்றதை அவர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நானும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வினோத்குமார் சார் பேசினதே கிடையாது. பட் ஜென்ரலாக கேட்கணும். பேசினதே கிடையாது. நீங்க வேறங்க, அவர் நிறைய பேசிட்டு இருக்காரு, நிறைய டைம் பேசிட்டு இருக்காரு. இல்லை, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஜென்ரலாக கேட்குறேன், ஒரு ஃபிலிம் மேக்கராக, ஒரு டெபியூட்டன் ஃபிலிம் மேக்கராக எப்படி அவர் அப்ரோச் பண்ணுறது, எந்த மாதிரி கதை சொல்லலாம்னு நினைக்கணும்னு கேட்குறேன். ஸோ இஃப் பாசிபிள் சார், இஃப் யூஆர் ஃப்ரீனா ப்ளீஸ் லெட் மீ நோ சார். ஐயப்பா அவருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துப்பாரு, ஃப்ரீயாக இருந்தாருன்னா வரட்டும். அவர் வரட்டும், வராருன்னு பார்ப்போம். சரியா இருக்கீங்க ஸ்பீக்கர் அது வரைக்கும். ஹாய் ப்ரோ. ப்ரோ ட்விட்டர்ல பார்த்தேன், வில்லு ரீரிலீஸ்னாங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது மெசேஜ் போட்டு யாரும் அந்த படத்தை வாங்க வேண்டாம், ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு ஏதாவது போட்டு விடுங்க ப்ரோ. இப்பதான் கில்லி செலிப்ரேஷன்ல நிம்மதியா இருக்கும். இப்படிக்கு யாரு சொல்றது? இப்படிக்கு தமிழ்நாடு மக்கள்னு போட்டு விடுங்க ப்ரோ. தமிழ்நாடு மக்களா? ஆமா, இப்பதான் சந்தோஷமா கில்லி செலிப்ரேஷன்லாம் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கோம். சுறா கூட ரிலீஸ் பண்ணிடுங்க, வில்லெல்லாம் வேண்டாம் ப்ரோ. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேணாம் சொல்லிடுங்க. அர்ஷத்தை பிடிச்சி அடிச்சிருவோமா சொல்லிடுறேன். இல்ல அவர்தான் இந்த இதுவும் பண்ணாதுங்கிறனால நீங்க சொல்லிடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்லயும் போட்டுருங்க, இந்த படத்தை யாரும் வாங்க வேண்டாம் போட்டு விட்டுருங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க, பிசினஸ் தானுங்க. இது என்ன இருக்கு, என்ன அநியாயமா இருக்கு. இன்னொருத்தருடைய பிசினஸ்ல வந்து மண்ணள்ளி போட முடியாதுல்ல, அது தப்பு இல்லை. எங்க மண்ணள்ளி போட்ட கூடாதுன்னு தாங்க சொல்றேன். யாருங்க வந்து பாப்பா, நீங்க வாங்கி அதை ரிலீஸ் பண்றீங்களா? இதுவும் நல்ல ஐடியா தான். ஏன் ப்ரோ நீங்க ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே நெஞ்சு பிடிச்சுக்கிட்டேன். டேய் என்னடா வில்லுங்கிறீங்க, அது 50வது பர்த்டே. வில்லு படம் உங்களுக்கு என்ன வயசு இப்போ? ஏன் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வயசு தாங்க கேட்ட சொல்லுங்க. பொண்ணு கிட்ட கேட்கறதா பிரச்சனை, உங்கள்கிட்ட சொல்ல கேளு சொல்லுங்க. உங்களோட கொஞ்சம் சின்ன வயசு தான், சொல்லுங்க. அதான் எத்தனை வயசு ப்ரோ? அது வேண்டாம், நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர் சொல்லுங்க. வில்ல தேட்டர்ல பாத்தீங்கன்னா இல்லையா, அது சொல்லுங்க. அதுக்கு தான் கேட்கறேன், வேற ஒன்றும் இல்லை. பார்த்தேன், பட் அவ்வளோவா என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்களா? அதுக்கு இல்ல அப்படிலாம் பார்க்கலாம். அதுக்கு தான் கேட்கிறேன், என்ன வயசு ப்ரோ? அது எதுக்கு ப்ரோ, நீங்க விடுங்க. சரி ஓகே, அது விட்டுருங்க, கூச்சப்படுறீங்க. ஓகே, நான்லாம் வந்து வில்லு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்ப? கடைசியா ஒரு புதைச்சி அவர் வந்து எந்திரிக்கிறது அதெல்லாம் பார்த்துருக்கேங்க நான். அதெல்லாம் இந்த கண்ணால பார்த்து எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு சோகம் இருக்கும் மனத்துக்குள்ள. அதனாலதான் சொல்றேன், உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க வேணாம்னு சொல்றேன். அவங்களுக்கும் அந்த சோகத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன், எங்களுக்கும் கொடுக்காதீங்க. அந்த படம்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்குங்க. எப்படிங்க எந்த தைரியத்துலங்க வேர்ல்டு வைட் ரிலீஸ் வேற அவர் போடுறாரு? லெஜெண்டரி யாரு போட்டா? ஐங்கரண்ட போட்டாங்க. எனக்கு அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டேன். ஐங்கரண்ட தான் இருக்கு அந்த படம், ரைட்ஸ் கரெக்ட். ஏங்க லெஜெண்டரி ஃபிலிம் வில்லுன்னு போடுறாங்க, எனக்கு அப்படியே டேய். இப்பயே எப்படி இருக்கு, அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி இருக்கும். ஏங்க அப்பெல்லாம் விஜய் ஃபேன் சொல்லிட்டு தெரியவே முடியாதுங்க. நீங்க வேற அந்த டைம்ல ஞாபகப்படுத்தாதீங்க. பார்த்து ப்ரோ சொல்லுங்க. ஆனா போக்கே ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இந்த என்டிகே வந்து அலைன்ஸ் பேசுறதா சொன்னீங்களா டிவி கேக்கு? அது நீங்க கேள்விப்பட்ட நியூஸா இல்ல கெஸ்ஸிங் சொன்னீங்களா?
அது வந்து வாய்ப்பு தாங்க சொன்னேன். வாய்ப்பு இதுதான் உங்களோட வாய்ப்பு கெஸ்டிங் இருக்கு. சொன்னீங்களா இல்ல கேள்விப்பட்டீங்களா? இல்லைங்க, சீமான் வந்து விஜய் ஆதரிக்கிறாரு. அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் போது அவர் வந்து சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவர் பாராட்டுறாரு எல்லா இடத்துலயும் விஜய்க்கு. அதான் ப்ரோ, நீங்க கெஸ் பண்ணீங்களா இல்ல கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கணும். எல்லாமே தாங்க, கேள்விப்பட்டதும் தான், கெஸ் பண்ணதும் தான். ஸோ என்டிகேக்கும் வந்து ஃபியூச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா இப்படியே ஓட்டிட்டு இருக்க முடியாது. ஒரே கட்சியா ஒரே தனிப்பட்ட முறையில் ஓட்ட முடியாது. அவருக்கு இது ஏதோ ஒரு கட்சி இது வேணும், வந்து எல்லா கட்சி. விஜய்க்கு ஆனா அவர் பேச எல்லா கட்சிக்கும் எதிரான ஒரு ஐடியாலஜில இருக்காரு. ஸோ விஜய் வந்து நாளைக்கு வராருன்னும் போது விஜய் வந்து தம்பி தான் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு வந்து என்டிகே வந்து விஜயோட சீமான் வந்து விஜயோட கூட்டணி வச்சா கூட யாரும் விமர்சனம் பெருசாக வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தான். ஆனா அந்த விஜய் ஏத்துக்கு வரலன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஏத்துக்கிட்டா விஜய்க்கு பாசிட்டிவா இருக்குமா? அதான் கேக்குறேன். அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்குங்க. இது சினிமா மார்க்கெட் ஒரு ஒரு மார்க்கெட் ஒரு ஹீரோக்கு இருக்கு அப்படின்னா அப்படியே இருக்காது. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இருக்காது, மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்காது. இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்கும், அடுத்த எலெக்ஷன்ல வந்து மதிக்க மாட்டாங்க, தோக்கடிச்சிருவாங்க. மாநாடு எப்போ வீடு கேள்விப்பட்டீங்களா? பிஃபோர் கோட் ரிலீஸா? கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நடக்கணும். அப்புறமா தானே தெரியல, பாப்போம். ஓகே, இந்த வில்லு பத்தி ஒரு சொல்லிட்டு இருந்தாரு. வில்லு விட்டுருங்க, வில்லுக்கு முன்னாடி குருவி, அதுக்கு முன்னாடி அழகு தமிழ் மகன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரனா, அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், அதுக்கப்புறம் சுறா, எத்தனை. ஏங்க வேட்டைக்காரன் கூட பரவாயில்லைங்க, இன்னைக்கு யாரு ப்ரோ நம்பர் வில்லெல்லாம் ஒன்னு? வேணாங்க. இல்ல ப்ரோ, இவ்வளவு படம் சொன்னீங்க, இப்ப இன்னைக்கு யார் நம்பர் ஒன்னு? வேட்டைக்காரன் கூட பாத்துருவோம் ப்ரோ, வில்லெல்லாம் ப்ரோ வேண்டாங்க. இதெல்லாம் பழைய விஷயம்லாம் அப்புறம் பேசுங்க ப்ரோ. பழைய விஷயம்லாம் இல்லைங்க, அது பழைய விஷயம் பேசுறதுன்னா தப்பா பேசலைங்க, நடந்த விஷயம் தான் பேசுறாங்க. என்ன இருக்கு? இன்னைக்கு யாரு ப்ரோ நம்பர் ஒன்னு? கீழே ஒருத்தர் அஜித் குமார் ஒருத்தர் ஸ்மைலி போட்டுட்டு இருக்காரு. ஸ்மைலி தான் போட முடியும் அவங்களால. அப்ப மட்டும் அவங்களுக்கு என்ன வாழ்ந்துச்சா? அவங்களுக்கு அசலு ஏகனு வில்லாட்டு இப்படிதான் அவங்களுக்கு போன வாரம் போன வாரம் நீங்க ஆழ்வார் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அது ஓகே தான். ஆழ்வார்க்கா தான், அதனாலதான் நான் தான் எல்லாத்தையும் பேசுறது ரெடி ஆயிட்டுங்க. அப்புறம் அந்த பக்கமும் அப்படித்தானே, ஆதினா பரமசிவன், இவங்களுக்கு வீட்லன்னா ஏகன், சோடி போட்டுக்க வேண்டியதான், 2 பேரும் மாத்தி மாத்தி, நீ மொக்கையா நான் மொக்கையான்னு. அவ்வளவுதான், இப்படிதானே போயிட்டு இருந்தது அந்த அந்த காலகட்டத்துல வாழ்க்கையில. அப்போ சோடி போடலாம் ப்ரோ, இப்ப முடியாதுல்ல ப்ரோ. நானே விஜய் ஃபேன் தான் ப்ரோ, அதுக்காண்டி அப்ப வில்லெல்லாம் பார்க்க எப்படிங்க முடியாது ப்ரோ. ஏங்க, அப்ப எப்படி போடுவோம்னா சொல்லி, உன் படம் மொக்கையா என் படம் மொக்கையான்ற மாதிரி இருக்குங்க. ஒண்ணுதோட என்னது மொக்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். யோ எங்களுதோட ஒண்ணு தான் ஏன் மொக்கை அப்படின்னு சொல்றோம். என்ன மொக்கை, அதோட ஒண்ணுதான் மொக்கை, இப்படி போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாட்டு இருந்துச்சு, உங்களுக்கு பாட்டு இருக்கா? எங்களுக்கு காமெடி இருந்துச்சு, உங்களுக்கு காமெடி இருக்கா? அப்படி போயிட்டு இருக்குங்க வாழ்க்கை. வாழ்க்கை அப்படி இருந்த வாழ்க்கைங்க. இப்படி கொஞ்சம் மேல வந்து முன்னேறி இருக்கும் நம்ம. நாலு 91 தெரியும். கார்த்தி ப்ரோ, ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க ப்ரோ. அந்த கேப்ல தான் சூர்யா வந்தாரு. ஆனா கடைசியில ஒன்றும் இல்லை ப்ரோ, ப்ளூ சட்டை மாறன், பயில்வான் ரங்கநாதன், வலைப்பேச்சு பிஸ்மி, இவங்களை எதிர்த்து யாருமே வந்து ஒரு கேஸோ எதுவுமே போட்டது இல்லையா? இவங்க வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசிகிட்டு இருக்காங்களே, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலாக கேட்குறேன், இவங்க எப்போ தான் நிறுத்துவாங்க? இல்லை யாராவது கேஸ் போட்டால் அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதுங்க, அதனால ஒண்ணுமே இருக்காது. சரியா? நீங்க ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்றீங்க? ப்ளூ சட்டை மாறன், பயில்வான்றாங்க, எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. இங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய, நீங்க ஸ்டாலினை திட்டி ஒரு ட்வீட் போட்டுருங்க, மோடி திட்டி ட்வீட் போட்டுருங்க, யாரும் உங்களை கேஸ் போட போறா? அதெல்லாம் கிடையாது. சோசியல் மீடியால வந்து அதெல்லாம் யாருமே கண்டுக்க போறது இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. பட் கிஷோர் கே சுவாமி இப்போ வரைக்கும் யாரு வந்து அவருக்கு எதிர்த்து பேசுறாங்களோ எல்லாரையும் வந்து ஃபேன் பாய் பாஸ்டர் திட்டினே இருக்காரு. நானும் ஒரு வாட்டி 2-3 வாட்டி ட்வீட் போட்டு பார்த்துட்டேன். பட் 2-3 வாட்டி ரெஸ்பான்ஸ் பண்றாரு. பட் அதை தாண்டி வந்து அவருக்கு ஒரு பயம்னு ஒன்று இருக்கா? நம்ம வந்து ஒரு
ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் பேசுகிறோமே, ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் பேசுகிறோமே, நம்மளை யாராவது எல்லாரையும் பார்க்குறவங்கலாம் பாஸ்டர்ன்னு திடீர்னு உட்காந்துருக்காரு. இது அவருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. பட் யாராவது ஒருத்தர் ஃபால்ஸ் அலிகேஷன் கேஸ் கொடுத்தோ இல்லை என்னை வந்து அவமானப்படுத்தான்னு கொடுத்தோன்னு சொன்னால் இவங்க நிலைமை என்ன ஆகும்? இன்க்ளூடிங் வலைப்பேச்சு பிஸ்மி. இவர் வந்து ஒரு பொழப்பாவே சுற்றிட்டு இருக்காரு. பார்க்குற ஹீரோஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு, ஆனால் அவர் பாஸ்ட்டை பற்றியோ அவர் எதை கடந்து வந்ததை பற்றியோ அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாரையும் கழுவி ஊற்றுறது, எல்லாரையும் தப்பு தப்பாக பேசுறது, சுற்றிட்டு இருக்காங்க இதே மாதிரி. இப்போ நானே ஒரு நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து என் படம் நல்லாவே இருக்கு, ஆனால் ப்ளூ சட்டை மாறணும் இல்லைனா வலைப்பேச்சு பிஸ்மியும் தப்பாக பேசுகிறாங்கன்னா நான் கேஸ் போட்டால் நான் வந்து ஒரு கேஸை தொடக்குறேன் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு ஆதகமாக அந்த கேஸ் இருக்குன்னு நினைக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? இல்லை, நீங்கள் வந்து பேசிக்கே புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, கேஸ் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் கோர்ட்டில் 10 வருஷம் ஜெயிலில் போட்டு சொல்லிடுவாங்களா தீர்ப்பு? அதெல்லாம் கிடையாது. இனி இது இப்படி பேசாதீங்க, இனி பாருங்க, அதுக்கு என்னங்க தீர்ப்பு வரும் அதிகபட்சம்? இனி இது பேசாதீங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேட்டு போங்க அவர்கிட்ட. இது பேசுறதுக்கு இதுதான் வரும், அப்படி இல்லைன்னா ஃபைன் வரும், அவ்வளோதான். இதுதான் வரும். இது வந்து கிரைம் கிடையாது, பெரிய கிரைம்னா கிடையாது. இதுல வந்து உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. ஆனா அதை விட்டுட்டு கடந்து போயிட்டே இருந்துச்சுன்னா, கடந்து நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டோம், நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இவன் பேசுறான், அவன் பேசுறான், இப்படி பேசுறான், அப்படி பேசுறான்னா வியூவர்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படின்றதுனால எதுவுமே பண்ண முடியாதுங்க. எதையுமே தடுக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்ட். ப்ளூ சட்டை மாறன யாருமே மதிக்கிறதே இல்லைங்க. அவரு நல்லா அவ்வளவுதாங்க. ஒரு படம் காலத்துல இல்லைங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ வந்து அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும். இப்ப அவர் யாருமே கண்டுக்கிறது. அவர் நல்லாலன்னு சொல்ற, அவர் எல்லா சும்மா படத்தையும் டைம் அப்படிதாங்க பாஸ் சொல்லுவாரு, பார்ப்போம். விட்டுருங்க. அவர் எல்லா படத்தையும் அப்படிதாங்க சொல்லுவாருன்னு போயிட்டாங்க. ஆடியன்ஸ் அப்படி மாறிடுவாங்க, எவ்வளவு ஆயிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து ப்ளூ சட்டை மாறன், இந்த விஜய் ஆண்டனிலாம் போட்டாரு ப்ளூ சட்டை மாறன், இப்பெல்லாம் போடக்கூடாது, இந்த படத்தை வந்து அன்பேசும் ஆக்கிறாதீங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஆடியன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அரண்மனை சொன்னாரு கழுவிதான் ஊத்துனாரு. ஆடியன்ஸ் வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு பார்த்தாங்களா ப்ளூ இல்லையா? சட்டை மாறன் சொல்லிட்டான்னு படம் பார்க்காம இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் அவங்கள வந்து பெரிய ஆளாக்குறீங்க. இன்னொன்னு, எல்லா இடத்துலயுமே விமர்சனங்கள் இருக்கிறதாங்க செய்யும். அதுக்கு ஒண்ணு அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, அவனுக்கு பதில் சொல்லு, இவனை பதில் சொல்லு, டைம் வேஸ்ட் ஆகணும். புரியுது ப்ரோ. பட் வலைப்பேச்சு பிஸ்மி எல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமா எல்லா ஆர்டிஸ்டையும் பேசிக்கிட்டு அவரு எதை வச்சு ரன் நான் பண்ணிட்டு திரும்ப இருக்காரு? சொல்லிட்டேனுங்க, நீங்க பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா உங்களுக்கு மேல விமர்சனம் எல்லாம் கண்டிப்பா கண்டபடி அசிங்கமா வரதான் செய்யும். தப்பா வரும், சரியா வரும், எல்லாமே வரதான் செய்யும். அதெல்லாம் இல்ல அது எனக்கு தவிர்க்க புரியுது. முடியாதுங்க, தவிர்க்க முடியாத ஒண்ணுதாங்க. அதை இல்ல அது எனக்கு தவிர்க்கவே முடியாது. புரியுது. பட் அவருக்கே வந்து ஒரு கேவலமான ஒரு பாஸ்ட் இருக்கும்போது ரகுமான் சாரோட தங்கச்சி இதெல்லாம் பயங்கரமான பாஸ்ட் இருக்கு. அதை பேச பாருங்க, வேணாம்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு நாய் கடிக்க வருது அப்படின்னா திரும்ப போய் அந்த நாயை கடிக்கிறன்ற மாதிரி பேசிட்டீங்க நீங்க. இல்ல நான் நாய் கடிக்கிறத பத்தி பேசல ப்ரோ. பட் என்ன சொல்றேன்னா, அவங்க எப்பதான் திருந்துவாங்க? இதான் என் கேள்வி. இவ்வளவு அதுதாங்க பேர் நான் திரும்ப சொல்றேன். இவ்வளவு அவங்க பேர் ஏங்க அடிக்கிறாங்க. திருந்தணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியலங்க. அவங்க ஏன் திருந்தணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல அவங்க திருந்தணும் எதிர்பார்க்கல. ஒரு பேசிக்கான கிரிட்டிசிசம் இருக்கிறது வேற. பட் ஒருத்தரை வந்து ஐயா வேணும்ட்டே வந்து சாமி, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே பதில திரும்ப திரும்ப வேற மாதிரி சொல்லிட்டே இருக்காது. நானு ஏன் அவன் அப்படிதான் பேசுவான், என்ன பண்ணணும் அதுக்கு? அவன் பேசுறத கேட்க கூடாது, அவ்வளவுதான். காதை பொத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், அவ்வளவுதானே. அவன் ஏன் பேசுறான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. அடுத்தவன் வாய அடைக்கிற வேலை நமக்கு வேலை இல்லைல்ல. இல்ல அவன்கிட்ட போய் நெஞ்சு கிழிச்சு காமிச்சு, இல்ல நான் நல்லவன், என்னை பத்தி நல்லா சொல்லு, அது அது எங்க வேலையே இல்லையே. நீ திட்டிக்கோ, என்னவோ பண்ணிக்கோ. நீ திட்டுறவனா வந்து நெகட்டிவ் ஆயிடுறாங்களா சினிமால? கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? கவினை பத்தி எவ்வளவு நெகட்டிவா பேசுறாங்க. இன்னைக்கு அவன் படம் நல்லதானே போகுது, நல்ல ஓப்பனியான வரப்போகுது, ஸ்டாரு. அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ ஊர்வாயை புத்துறதுக்காக வேலையே பார்க்க கூடாதுங்க எப்பயுமே. யாரை வேணாலும் நான் பேசிட்டோம், அவ்வளவுதான். அதை கண்டுக்க கூடாது, அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கணும்.
ப்ரோ ஸ்டார் படத்தோட சாங்ஸ் கேட்டிங்களா? எப்படி இருக்கு? எதுவும் கேட்கல ப்ரோ. ஒரே ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டை வந்துச்சுல, அது மட்டும் வீடியோ பார்த்தது தான். அந்த வாரணமாயிரம் சாங் மாதிரி இருக்கும்ல ஒரு பாட்டு, கவின் வந்து டான்ஸ் ஆடுவார், அது ஒன்று தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்கல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. மேபி கேட்க நல்லா இருக்கும். அண்ட் இந்த தனுஷ் நடிக்கிற இளையராஜா படத்துல ரஜினி கமல்லாம் கெஸ்ட் ரோல் பண்றாங்கலாம் நியூஸ் வருது. அதெல்லாம் உண்மைங்களா? இல்லை ப்ரோ. இல்ல அப்படியே பண்ணாலுமே இன்னைக்கு இருக்கிற ரஜினியும் இன்னைக்கு இருக்கிற கமலும் பண்ண முடியாதுல்ல. அவர் பாட்டு போட்டதெல்லாம் அப்ப இல்ல. இனிஷியலா அந்த விஷால் வந்து வைரமுத்து ரோல் பண்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் வந்துச்சு. பட் திருப்பி இப்ப ரீசெண்டாவும் திருப்பி மேகசின்ஸ் எல்லாம் வருது. ஏங்க அவர் ஒரு படத்துல காமெடி சீன்ல வந்து வைரவத்து நடிச்சாரு. ஏங்க நீங்க அதை வச்சு சொல்றாங்க. ஒரு படத்துல மலைக்கோட்டையே இது ஒரு படத்துல வந்து வைரமுத்து மாதிரி ஒரு ஜிப்பா போட்டு வந்து கவிதை எழுதுவாரு. அந்த சீக்வன்ஸ் வரும் காமெடியில, அதை வச்சு சொல்றாங்க. தோரணையா? கரெக்ட். தோரணையில பரவாயில்ல, நல்லா இருக்கே. இதெல்லாம் கிளை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எதுக்கு ப்ரோ சொல்றாங்க நாளைக்கு நீங்க நடிக்கிறீங்க? கேட்கல. காசிப் சரியான சொல்லுவாங்களே, நாளைக்கு நீங்களும் நடிக்கிறீங்க கூட ஒரு பொருளை கிளப்புவாங்க. பட் விஷால் எப்படிங்க நடிப்பாரு? வைரமுத்து மாதிரி விஷால் நடிக்கிறாரு, ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அந்த படத்துல வந்து விஷால் மாதிரி, அது விஷால் வந்து வைரமுத்து மாதிரி ஒரு கெட்டப் போட்டு ஒரே ஒரு சீனுக்கு வர்றாரு. அது லிப்லாக் சீனு, ஸ்ரேயாவோட. அதானே? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கு அந்த இல்ல, அந்த தோரணை மலைக்கோட்டை டைம்ல விஷாலுக்கு நல்ல மார்க்கெட்டே இருந்தது. வரிசையா திமுரு, மலைக்கோட்டை, அப்படி இப்படி நல்லா சண்டை கோழி. அப்போ ஒரு மாசு ஹீரோங்க, மாசு ஹீரோ இருந்தாரு. இப்பதான் தமாஸ் தாமிரபரணி எல்லாமே அப்ப சம மார்க்கெட்டா இருந்தது. ஆமா. இப்ப ஆனா அவரே துப்பறிவாளன் 2 டைரக்ட் பண்ண போறாருங்கிறது உண்மைங்களா? ஆனா எந்த நம்பிக்கையில பண்றாருன்னு தெரியல. இல்ல ப்ரோ, இவ்வளவு படம் நடிச்சிட்டாருல. 25 படம் 30 படத்துக்கு நடிச்சிட்டாரு. அவருக்கு தெரியும். இல்லாம அவரு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்தாரு. அது நார்மல் கமர்ஷியல் மூவி இல்ல ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருக்கும், அந்த டிடெக்டிவ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி படம் கொஞ்சம் கஷ்டம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட். தெரியல, பார்ப்போம் வரும்போது. கார்த்திக் ப்ரோ, இன்னும் கரெக்டாக 1 month இருக்கு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு. ஸோ உங்கள் வேர்டிக் படி என்டிஏ எவ்வளோ எடுத்து ஜெயிப்பாங்க, அண்ட் காங்கிரஸ் ஐஎன்டிஏ எவ்வளோ கூட்டணி ஜெயிப்பாங்க? என்னங்க எலெக்ஷன் அரசியல் அதே வேணாம்னு நினைக்கிறோம் நம்ம. இன்னும் 1 மாசம் இருக்கா? நான் அப்போ சொன்னதான் இப்பயும் ஒன்றும் மாற்றம் இல்லை. 400க்கு மேலே அவங்க ஜெயிப்பாங்க, அதில் டவுட்டே வேணாம். பிஜேபி மினிமமா எவ்வளவு எடுப்பாங்க, காங்கிரஸ் மினிமமே கிடையாதுங்க. எதுக்குங்க மினிமம்? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. மினிமமா மேக்சிமமா? இதுதான் இந்த வசூல் கலெக்ஷனா? இந்த படம் எவ்வளோ கலெக்ட் ஆகும், இவ்வளோ ஆகுமா, அவ்வளோ ஆகுமா? இது கிடையாது இல்லையா? இது ஆக்சுவலி அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? இல்ல, அந்த மோடி ராஜஸ்தான்ல பேசினது, அப்புறம் அந்த ஆமா, அவரு தானங்க பேசியிருக்காரு. ஆமா, அவர் பேசினது ஓட்டு எக்ஸ்ட்ரா வருமா கம்மியா வருமா?
கம்மியா வர்றதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. எப்படி கம்மியா இல்ல வரும்? நீங்க வந்து பேசுனாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவர் பேசுனதுக்கான ரீசன் சொல்ல மாட்டீங்களே. இல்லைங்க, எப்படி கம்மியா வரும் சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு எப்படி கம்மியா இல்ல வரும்? அவர் பேசுனதுக்கான ரீசன் சொல்லுங்க. அவர் எதுக்காக அது பேசினாருன்றது முதல்ல ஏங்க சொல்லுங்க. இல்ல அப்படி கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் வருங்க. இங்க இருக்க பேசிக்கா இவங்களுக்கு புரிய மாட்டேது. இந்த அரசியல் வேணாம்னு நினைச்சா கூட எழுத்து விட்டுருங்க தேவையில்லாம டாபிக். சரி ஓகே. ஏங்க முஸ்லீம்ஸ் வந்து மோடிக்கு ஓட்டு போடுறதில்ல நீங்க நினைக்கிறீங்க, ஓகேவா? அவங்க யாரும் ஓட்டே போறதில்ல. ஆனா அவர் எதிர்த்து அவங்க பேசிட்டாரு. மோடி வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு எப்படி கம்மியாகும்? எனக்கு புரியல. எனக்கு எப்படி கம்மியாகும்? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அவர் இந்துத்துவா பேசிட்டாரு. இல்ல இல்ல, நீ உங்க வாதம் என்ன? இந்துத்துவா கட்சி, அது இந்து பேஸ்டு கட்சி சொல்றீங்க, ஓகே. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு கம்மியாயிரும். இது என்ன புரியல எனக்கு. ஓ எல்லாம் முஸ்லிம்ஸ்லாம் நீங்க ஓட்டு போடலாம் வெயிட்டிங்ல இருந்தீங்க, அவங்களும் போடாம போயிருவாங்களா? எனக்கு புரியல. இல்ல எனக்கு ராஜஸ்தான்ல அவர் அங்க பேசிட்டு அப்புறம் 2 days கழிச்சு திருப்பி உத்தரப்பிரதேஷ்ல எங்க பேசும்போது முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவா பேசுறாரு. மாத்தி பேசுறது, மாத்தி மோடி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோடி பேசுறது மட்டும் கேக்குறீங்க, ராகுல் காந்தி பேசுறது யாருமே கேட்கறது இல்லை. அதனாலதான் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு மனுஷனே மதிக்கிறது இல்லை. அதான் மதிக்கிறது இல்ல ப்ரோ, அது கரெக்ட் தான். அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் பேசுறதே அவனை மதிக்கிறது இல்லை மனுஷனா கூட. அதனால கேட்கறது இல்லை. மோடி பேசுறது மட்டும் கேட்கறோம். அதுவும் வந்து 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கிளிப் மட்டும் கட் பண்ணி போட்டாங்க, அதை பார்ப்போம் சோசியல் மீடியால. சோசியல் மீடியா அப்படிதான் ரியாக்ட் பண்ணோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில நியூட்ரல் மேகசின்ஸ் கூட அதை பத்தி விமர்சிக்கும் போது யோசிக்கதான் தோணுது இல்ல ப்ரோ. அது இதை விட கடுமையான விமர்சனம் எப்பயோ வந்து மேகசின்ஸ் யாரு ப்ரோ? நீங்க சொல்ற லோக்கல் மேகசின் எல்லாமே டிஎம்கே லோக்கல் இல்ல, நான் நியூட்ரல் சொல்றேன். இல்ல நீங்க லோக்கல் மேகசின் சொன்னீங்க, அதனால நான் சொல்றேன். நம்ம ஊர்ல வந்து ஒரு 2-3 ஒரு சேனல் 2 சேனல் மேல நியூட்ரலா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் வந்து சேனலே பாக்குறது இல்ல ப்ரோ. நான் சொல்றது மேகசின் மட்டும் நியூட்ரல் மேகசின் சொல்றேன். ஒரே ஒரு நியூட்ரல் மேகசின் தான் இருக்கு இங்க நம்ம ஊர்ல. மத்தபடி எல்லாமே டிஎம்கே கண்ட்ரோல் தான், அது எனக்கும் தெரியும். இல்ல இவங்க எல்லாரும் மோடி மீடியா கோடி மீடியான்னு பேசுறாங்க. பட் இங்க தமிழ்நாட்டுல அப்புறம் வந்து காங்கிரஸ் ரூல் பண்ற ஆட்சி எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லா மீடியாவுமே இருக்கு. அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. சி அதுதான் இங்க பிரச்சனையே. கரெக்ட் ப்ரோ. பட் மோடியை விட எனக்கு தெரிஞ்சு மத்த இந்த மினிஸ்டர்ஸ் பண்றது, அதனாலேயே வந்து பிஜேபிக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா ஒரு மினிஸ்டர் வந்து ராஜ்புட்ஸ் பத்தி தப்பா பேசி அந்த ஒரு அந்த ஒரு காஸ்டோட ஓட்டே வந்து அவங்களுக்கு பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம். அதிக பாத்தீங்க ப்ரோ, அதுவும் நியூஸ்ல எல்லாம் ப்ரோ பாக்குறது. எத்தனை நியூஸ்ல பாத்தீங்க சொல்லுங்க? மேகசின்ல தான் ப்ரோ. இது ஜூனியர் கூட வந்துச்சு. அதான் ஐயோ, எங்க தமிழ் நியூஸ்ல தான் பாத்துருமே. தமிழ் யூடியூப் சேனல்ல ஏதோ ஒண்ணு யூடியூப் சேனல்ல பாக்குறதே இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வந்து ஒருத்தரை வந்து கண்டபடி கழிவு ஊத்துறீங்களே, யோகி ஆதித்யநாத், அவர் யார் தெரியுமா? ராஜ்புத். நான் பிஜேபி சப்போர்ட்டர் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க? இல்ல நான் உங்ககிட்ட சொல்றேங்க, இவனுங்களுக்கு அதுவே தெரியாதுங்க, தெரியாம பேசிட்டு இருப்பானுங்க இவனுக்கு பூசுத்தனமா. ராஜ்புத்ன்றது ஒரு ஜாதிங்க, அது வன்னியர் மாதிரி ஒரு ஜாதி. வன்னியர் தேவர் மாதிரி ஒரு ஜாதி. அதுல வந்து ஒருத்தர் பேசிட்டாரு, அதனால இவங்க குந்தரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 10% ஓட்டு இருக்கும் அங்கங்க. 10 குஜராத்ல 10% இருக்கும், யூபியில ஒரு 10% இருக்கும். அந்த மாதிரி 10 to 12% அந்த மாதிரி ஓட்டு இருக்கும். எல்லாருமே மாறிடுவாங்களா? அப்படி கிடையாது. ஆனா வந்து ராஜ்புத்ல அந்த ஃபிகர் வந்து ரொம்ப ரொம்ப மெஜாரிட்டியில ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். நீங்க ஜெயிச்சிருவீங்களா? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியலையே. ஓட் ஸ்ப்ளிட் ஆகும். நீங்க போன எலெக்ஷன்ல ஸ்ப்ளிட் பண்ண முடியல, அப்புறம் என்ன இந்த எலெக்ஷன்ல பண்ணுவீங்க? ஆகாம இருந்தா நல்லது. சரி ஓகே, அது விட்டுருக்கேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர் தான், நான் அண்ணாமலைக்கு போட்டேன். சரி ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஜூன் 4ஆம் தேதி பாத்துருங்க. 400 வருதா இல்லையான்றத ஜூன் 4 பாத்துருங்க. பாத்துட்டு சொல்லுங்க. இல்ல பிஜேபிக்கு நெகட்டிவா பேசிட்டு கடைசியா அவனை சொல்லிடுவான், நானும் பிஜேபி சப்போர்ட்டர் தான் ப்ரோ, என்ன எதுவும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. நோட் பண்ணீங்களா? இப்ப கடைசியா இப்ப இப்படி வர ஆரம்பிச்சிட்டேன். நான் கோயம்புத்தூர்காரன் ப்ரோ, நான் அவருக்கு தான் போட்டேன். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நீங்க எப்படி நிறைய பேர் அப்படிதான் எல்லாம் பேசி ப்ரோ போறாங்க. எனக்கே இல்ல அப்படி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி ஓகே, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு அது தமிழ்நாட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் 4 பாத்துருங்களேன், 400 வருதா இல்லையான்னு பாத்துருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு.
ஓகே ப்ரோ. இப்போ ஓபிஎஸும் டிடிஓ வின் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஏடிஎம்கே கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கா லீகலா ஏதாவது? கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ. 2 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா பண்ணுவோம். ப்ரோ வாட் இஃப் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி கூட சேர மாட்டாங்கன்னு நினைச்சு இருக்கு? அது இல்லாம எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குங்க. இவர் சொன்னார்ல, டிடிவியும் ஓபிஎஸும் ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், இல்லை அவங்க 2 பேர் தோத்துட்டாங்கன்னு எப்படி இருக்கும், எல்லாமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல பொறுத்து தான். இப்போ நான் இதான் ஏன் கேட்டேன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க 3ஆவதா ஒரு கட்சிக்கு ஓட்ஸை பிரிச்சாதான் இங்க விஜய்க்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஜெயிச்சா ஏடிஎம்கே திருப்பி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஏடிஎம்கேல வந்து ஸ்பிளிட் இருக்கும். எடப்பாடிக்கு வந்து பெரிய அடி விழுவும். அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் பிரிவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் டைம் இருக்குங்க, ரொம்ப டைம் இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தாங்க எல்லாமே. தெரியல விஜய் என்ன பேச போறாருன்னு நமக்கு தெரியல, ஒரு ஐடியா இல்லை சத்தியமா. இல்ல நீங்க விஜய் பிஜேபி என்ன அரசியல் ஓட்ஸ் பேச பிரிக்கிறது போறாருன்னு விஜய்க்கு சரியா. தான் ஸ்கோப் சொல்லியிருந்தீங்க. ஸோ கார்த்திக் ப்ரோ, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சீட் என்டிஏ கூட்டணி ஜெயிப்பாங்கன்னு உங்களோட கருத்து, உங்களோட இது என்ன? ஏங்க 3 மாசமா பேசிட்டு இருக்குங்க, என்னங்க திரும்ப வந்து இப்பயே பேசிட்டு இல்லை இருக்கு? இப்போ நான் கேட்குறேன், ஆஃப்டர் ஏதோ எலெக்ஷன்ஸ் இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நான் கேட்குறேன், ஜென்ரலாக கேட்குறேன். நான் தொகுதி வரையும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கேட்டது இல்லையா நீங்க? இல்லை ப்ரோ, நான் கேட்டிருக்கேன். பட் நான் ஒரு இந்த 39 சீட்டில் நம்ம ஜென்ரலாக எவ்வளோ ஜெயிப்பாங்கன்ற நான் கேட்குறேன். உங்களோட எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அந்த மாதிரி நான் கேட்குறேன். கண்டிப்பா 20% ஓட்டை தான் இதுவாங்க என்டிஏ. 20லேருந்து 25 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. 5 சீட்டை அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ 5க்கு மேல வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஆக்சுவலி இங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வேவ் நல்லாவே இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல கன்ஃபார்ம் இல்ல இல்லைங்க. அண்ணாமலை வேவ் கன்ஃபார்மா கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. பட் அந்த லோக்கல் பூத் லெவல்ல இன்னும் நல்லாவே ஸ்கோப் இருந்து டெவலப்மெண்ட்க்கு. ஏன்னா அவர் ஆஃபீஸே கிட்ட எங்க வீட்டு கிட்ட தான் போட்டிருந்தாரு, ஸோ தெரியும். பட் அந்த பூத் லெவல்ல வந்து இன்னும் நல்லாவே ஸ்கோப் இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட். ஹோப்ஃபுல்லி 2026ல கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் கன்ஃபார்ம் பண்ணுங்க, அதில் டவுட்டே வேணாம். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது ப்ரோ. நான் மேபி அதை மிஸ் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் நிறையா நம்ம தொகுதியில் வந்து 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு இந்த மாதிரி வந்து அவங்களால ஓட்டு போட முடியல அப்படின்ற பட்சத்தில் பேசியிருக்காங்க அவங்க எல்லாருமே. ஸோ அது பிஃபோர் எலெக்ஷன் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா, இல்லை எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம ஓட்டு போட முடியல அப்படின்ற பார்க்க வேண்டிய விஷயமா, அதுதான் நான் கேட்குறேன். இல்ல அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். அதுதான் நான் அந்த பூத் லெவல்ல சொன்னேன். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் அந்த எலெக்ஷன் டேல வந்து 1 லட்சம் ஓட்டு இல்லங்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பூத் ஏஜென்ட்ஸோட ஒர்க் வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பாக்குறது, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க் அதெல்லாம் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணதான் நான் சொல்றேன். ஏன்னா இது பூத் ஸ்லிப் வருதா இல்லங்கிறதுலாம் முன்னாடியே வெரிஃபை பண்ணிருக்கலாம் அவங்க. அந்தந்த ப்ரோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது ஓகே எனக்கு. பட் எங்களோட தொகுதி வந்து சவுத் சென்னை, ஓகேவா? பட் இங்கே வந்து செத்து போனவங்களோட பேர்லாம் இன்னும் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது ப்ரோ. அது வந்து யார் ஓட்டு போடுறாங்க யார் ஓட்டு போடல எதுவுமே தெரியல, ஓகேவா? நான் வந்து என் ஓட்டு போட போகும்போது என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. எப்பயோ பார்த்தா அவங்க ஓட்டு யாரோ போட்டிருக்காங்க. இது யார் போட்டிருப்பாங்க? நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வர சொல்லுவீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் வர சொல்லுவீங்களா? ப்ரோ அங்க வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய கேப்பே இருக்கு. இந்த ஓட்டர் ஐடி கரெக்ஷன் வந்து இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வச்சு தான் பண்றாங்க. அங்க ஆக்சுவல் மேன் ஃபோர்ஸ் பத்துறது இல்ல. பட் இது வந்து ஓட்டு அடிஷனலா இருக்கு, ரிமூவ் பண்ணாம இருக்குது. பட் இருக்கிறவங்களுக்கு இல்லாம இருக்கிறது இன்னும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம்ல. இல்லை ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார், ரங்காஸ்மான் இன்டர்வியூ சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? எலெக்ஷன் கமிஷன் என்ன தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரூல் பண்ணாலுமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு, ஓகேவா? அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து சென்ட்ரல் மேலே பொறுப்பாகும்? ஸோ இங்கே இருக்கிற வந்து சென்ட்ரல் மேல சொல்லவே இல்லை ப்ரோ, சென்ட்ரல் மேல சொல்லவே இல்லை. அண்ணாமலை வந்து எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து 1 லாக் ஓட்டு இல்லைன்னு சொல்றது ஏன் அந்த டே அன்னைக்கு சொல்லணும்னு கேக்குறேன் ப்ரோ. ஏன்னா இது வந்து முன்னாடியே பண்ணிருக்கலாம். அந்த இல்லை ப்ரோ, நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. பட் ஏங்க ஒரு நிமிஷம் இருக்கு. யார் பேசுறது? நான் பேசுறேன் ப்ரோ.
ஸ்ரீகாந்த், நீங்க பிஜேபி சப்போர்ட்டரா? எனக்கு இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு வேற வழி தெரியல ப்ரோ. ஐ ஹேவ் டு சப்போர்ட் பிஜேபி பிகாஸ் இல்ல, கரெக்ட். பிஜேபி சப்போர்ட்டர் தான் இந்த மாதிரி ஏதாவது பேசுவாங்க, இல்லடா, உளருவாங்க. அது நான் இப்ப பேசுனது சதீஷ் அது கூட ஒன்றும் ப்ரோ. பிரச்சனை நான் இல்லை. என்ன சொல்றேன்னா, ஆமாம்மா, இல்லை நீங்க தான். இவ்வளவு நேரம் நான் பேசல ப்ரோ. நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன், அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆமாம், பண்ணாரு, அவ்வளவுதான். அதுதாங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஓகேவா? செத்து போனவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி யார் செக் பண்ண போய்? ஏன் நான் பார்த்தேன் ப்ரோ. எங்க போய் ஏன் பார்த்தீங்க? நான் ஓட்டு போடும்போது என்னோட அப்பா அம்மா இறந்து ஆ, போன அந்த பூத் லிஸ்ட்ல அவங்க ஆல்ரெடி ஓட்டு போட்ட மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? பூத் ஸ்லிப்ல இருந்துச்சா? ஓட்டு நான் வந்து போட்டாங்கன்னு இருந்துச்சா? மார்னிங் ஏன் ஓட்டு போட போனேன் ப்ரோ. ஈவினிங் தான் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போனேன். எங்களுக்கு வந்து ஒரு சரி, பூத் நம்பர்லாம் இருக்கும்ல, அதில் பார்க்கும்போது ஆல்ரெடி ஓட்டடுன்ற ம். மாதிரி நான் உங்க நேமை பார்த்தேன். அதனால தான் நான் கேட்குறேன். என்ன, யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் ப்ரோ, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு? பட் செத்து போனவங்கன்னு சொன்னீங்களே, யாருக்கு? என்னோட அப்பா அம்மாவுக்கு ப்ரோ. ஏங்க, ஈவினிங் எதுக்கு போனீங்க என் அப்பா அப்புறம்? அம்மாவை கூப்பிட்டு போனேன் ப்ரோ நான். இல்லைங்க, கோபி, புரியுதா உனக்கு? எனக்கு புரியுது. நான் கரெக்டாக தானே கேட்குறேன். இல்ல சம்பளம் கேக்குறீங்க. எனக்கு கரெக்டாக தானே கேட்குறேன். எனக்கு சரியா கேட்கலையா? இல்ல ப்ரோ, எனக்கு நான் புரியல. மார்னிங் ஓட்டு போட போயிட்டேன் செத்து ப்ரோ. போனவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நான் மார்னிங் ஓட்டு போட போனேன், சரியா? அதுக்கப்புறம் சரி, வந்து நீங்க ஈவினிங் மார்னிங் என் போனீங்க, அம்மா அப்பாவை ஓட்டு நான் ஓட்டு போட்டீங்க, போட உங்க கூப்பிட்டு ஓட்டு போட்டு போனேன். வந்துட்டீங்க, அந்த டைம்ல கூட்டு போனீங்க. என் ரைட்டு. ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவோட ஓட்டு வந்து ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்டோட போட்டுட்டாங்கன்ற அப்பா மாதிரி தான் அம்மாவா? பூத் ஸ்லிப்ல இருக்கு. சரி, ஃப்ரெண்டோட அப்பா ஆ, அம்மா. ஃப்ரெண்டோட செத்து போன அப்பா ஆமா, அம்மா, செத்து போன அப்பா அம்மா, கரெக்டா? கரெக்ட். ஃப்ரெண்டோட செத்து போன அப்பா அம்மா ஓட்ட போட்டுட்டாங்கன்னு ஆமா இருந்துச்சு உங்களுக்கு. ஓகே, அது எப்படி பார்த்தீங்க? வெரிஃபை பண்ணீங்க ப்ரோ, நீங்க? நம்மளோட எங்களோட பூத் நம்பர்ல வந்து மிஞ்சி போனா ஒரு 60-80 ஓட்டு தான் ப்ரோ இருக்கும். நாங்க பக்கத்து ஃபிளாட் சரி, இருக்குன்ற ஓகே. பட்சத்துல வந்து டிக் பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம கண்ணு முன்னாடி. அப்படி டிக் பண்ணும்போது அவங்க மேலயும் டிக் பண்ணியிருந்தாங்க. அப்போ 60லேருந்து 80 இல்ல, எங்களோட பூத் நம்பர் இருக்குல்ல, ஒரு தொகுதி, ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு இதுக்கும் இருக்கும் தெரியுமா. ஆக்சுவலி சொல்ல போனா எங்களோட பூத், எங்களோட சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க. ஒரு ஸ்கூலுக்குள்ள போறோம்னா எனக்கோட 42 இருக்கு, ஓகேவா? அந்த 42ல வந்து ஒரு 3-4 ஸ்ட்ரீட்டுக்கு தான் இருக்கும், ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு 80-100 பேர் இருக்காங்கன்ற பட்சத்துல என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா என் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க, ஓகேவா? அவங்கள்ட்ட நான் பார்க்கும்போது அவங்க சரி, நேம்ல டிக் பண்ணி இருக்கு. யார் டிக் பண்ணாங்க அது எப்படிங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும்? அங்க யார் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எங்க பாத்தீங்க நீங்க? யார் டிக் பண்ணாங்க? அங்க இருக்கவங்க தான். எதுல பாத்தீங்க? ஏங்க, ஒரு நிமிஷம். அதாவது பொய் ஏங்க பேசாதீங்க. நான் எங்க போய் பேச ஃபர்ஸ்ட் போறேன் இதுல? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஓட்டு போடுறவன் ஒரே ஒருத்தன் தாங்க உள்ள போக முடியும் பூத்துக்குள்ள, கரெக்ட் தான், சரியா? இல்லைன்னு சொல்ல ப்ரோ. கரெக்டா? அவன் ஒருத்தன் மட்டும் தான் ஓட்டு போறதுக்கு உள்ள போக முடியும். அவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் நம்பர் வந்து கேட்பாங்க. அவன் ஒருத்தனுடைய தான் டிக் பண்ணுவாங்க. அவனுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க மெய் வைப்பாங்க, சரியா? நீங்க பக்கத்துல போய் நின்னீங்களா? ப்ரோ, என்னோட ப்ரோ நம்பர்ல இல்ல எங்க அம்மா அப்பாவோட நம்பர் கனெக்ட் பண்ணும்போது நான் பார்த்திருப்பேன்ல. ஏங்க, நீங்க ப்ரோ, அவர் பொய் சொல்ற மாதிரி பேசாதீங்க. நடக்கும் திரும்ப ப்ரோ. திரும்ப பட் திரும்ப ப்ரோ திரும்ப திரும்ப நடக்குது ப்ரோ, அது பேசாதீங்க. உங்களுக்கு ஏன் திரும்ப புரியலன்னு திரும்ப எனக்கு பொய் தெரியல. அந்த பேசாதீங்க. மாதிரி நடக்குது. இல்ல இருங்க. ரிசல்ட் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஏங்க, நடக்குதுன்னு பேசாதீங்க. நடந்ததை பேசுங்க. ப்ரோ, நான் நீங்க என்ன நடந்தது தான் சொன்னீங்க? ப்ரோ நான் நான் பேசுறேன். பார்த்தேன்னு பேசுறீங்கல்ல. நீங்க பார்த்தது சொல்லுங்க. ப்ரோ, பார்த்தது என் சொல்லுங்க. அம்மா உண்மையை சொல்லுங்க, அப்பாவோட சரியா? பேரு கீழ். உங்க அம்மா அப்பா ஓட்டு போட போனாங்க. ஓகே, உங்களுக்கு கூட ஓட்டாங்களா நான் உள்ள? மார்னிங்கே போட்டேன் ப்ரோ, நான் போட்டேன். ஏங்க, நீங்க மார்னிங் போட்டீங்க, அதுதாங்க ஓகே, சொல்லிட்டீங்க. உங்க அப்பா அம்மா ஓட்டு போடும்போது நீங்க உள்ள பக்கத்துல போயிட்டு நான் அவங்க உள்ள வந்து மை பக்கத்துல போல வைக்கும்போது ப்ரோ. கூட நான் ஒண்ணே நின்னீங்களா? சொல்றேன் பாருங்க, கூட நான் நின்னீங்களா? நிக்கல. இல்ல, நான் என்ன நான் சொல்றேன்னா, கேட்டதுக்கு நான் மட்டும் நிக்கல கூட. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா வந்து உங்க அப்பா உள்ள போறாரு, மை வைக்கும்போது கூட நின்னீங்களா நான் நீங்க? எப்படி போக முடியும்? போக முடியாது ப்ரோ, அது வந்து ரூலே கிடையாது. போக முடியாது. ஓகே, ஆ, அது ஓகே. அவருடைய ஓட் ஸ்லிப்பை செக் பண்ணி டிக் பண்ணது, அவர் நம்பர் எழுதுனது யாரு? அவங்க எங்க உட்காந்துருந்தாங்க? என்னோட போட் பூத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏங்க, நீங்க சும்மா ஏதோ ஒரு கட்சிக்காரன் வெளியில வந்து அந்த ஓட் ஸ்லிப், இல்ல இல்ல, ஓட் அதை நான் சொல்லல ப்ரோ. பூத் ஸ்லிப்லாம் இப்ப வச்சு நம்ம ஒரு உட்காந்து பேசிட்டு ஸ்கூலுக்குள்ள இருக்கீங்க ஒரு நீங்க. ரூம்குள்ள போறோம்னா நான் அதுதான் சொல்றேன் சொல்றேன். பாருங்க. ஏங்க, அவன் இப்ப டிக் நம்ம ஒரு ஸ்கூலுக்குள்ள போடுறதெல்லாம் ஒரு மேட்டரை பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல. இல்ல அதுதான் ப்ரோ, உங்களுக்கு இப்ப எலெக்ஷன் நம்ம ஃபார்மாலிட்டியே நான் தெரியல. சொல்றேன் பாருங்க, இப்ப நம்ம ஒரு உங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள எலெக்ஷன் ஃபார்மாலிட்டியே தெரியலங்க. ஏங்க, எலெக்ஷன் பூத்துக்கு வெளியில ப்ரோ, உட்காந்துருக்கவன் வெளிய உட்காந்து பத்தி அதிமுக நான் காரன், பேசல ப்ரோ. திமுக காரன், ஏதோ ஒரு நான் அவன் வந்து எல்லாருமே பிரிண்ட் அவுட் வச்சிருப்பாங்க. அவன் டிக் பண்றதெல்லாம் ஒரு மேட்டருங்க. அவனை பத்தி பேசவே இல்லை ப்ரோ. நான் சொல்றது என்ன தெரியுமா, இப்போ கார்த்திக் ப்ரோ ஆக்சுவலி ஒரு ஸ்ரீகாந்த் ஸ்கூல்ல ஒரே வந்து ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து 15-20 ஹால்ஸ் வந்து அதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்கனால் என்னோட நம்பர் வந்து 40ன்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஸ்ட்ரீட்ல மிஞ்சி போனா ஒரு 3-4 ஸ்ட்ரீட்ல ஒரு 200 ஓட்டு இருக்குன்ற பட்சத்துல
என் ஃப்ரெண்ட்ன்றது நான் சும்மா வந்து தூரத்துல இருக்க பையன்லாம் சொல்லல. என் பக்கத்து வீட்டுக்கார பையனை, ஓகேவா? என் அம்மா அப்பா போகும்போது என் அம்மா அப்பா சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்களோட பேர்ல டிக் பண்ணி இருக்குன்னு உள்ள போயிட்டு மை போடுற முன்னாடி இடத்துல சொல்றாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்க இப்போ ப்ரோ எங்க அம்மா அப்பா ஏன் ப்ரோ என்கிட்ட போய் சொல்லணும்? ப்ரோ அப்பெல்லாம் பார்க்க முடியாது இல்ல ப்ரோ. நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே இப்போ. நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே ஃபர்ஸ்ட். ப்ரோ ஒரு ஃபர்ஸ்ட் நிமிஷம் நான் இருங்க. நீங்க பார்த்தேன்னு பார்த்து சொன்னது சொன்னீங்க. வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவுக்கு பூட் ஸ்லிப் வச்சிருந்தாங்க ப்ரோ. செத்து போன சரி ஓகே. ஒருத்தவங்களுக்கு. இன்னொன்னு சொல்றேன். டிக் பண்ணவங்கள உங்கள்ட்ட கையெழுத்து வாங்குவாங்கள? நீங்க ஓட்டு போட்டீங்களே காலைல, ஆமா உங்கள்கிட்ட டிக் பண்ணாங்களா கையெழுத்து வாங்கினாங்களா? டிக் பண்ணாங்க ப்ரோ. கையெழுத்து வாங்கலையா? கையெழுத்து வாங்கிட்டு தான் ப்ரோ நமக்கு மை போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம ஓட்டே போட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்டீங்க? டிக் பண்ணாங்களா இல்லையான்னு தானே கேட்டீங்க. டிக் பண்ணாங்க, அப்புறம் கையெழுத்து வாங்கினாங்க, அப்புறம் மை போடுவாங்க, அப்புறம் ஓட்டு போடுவாங்க. இதுதான் வந்து நம்ம பேசிக், ஓகேவா? நான் சொல்றது சரி ஓகே. நீங்க எங்க கையெழுத்து போட்டீங்க ப்ரோ, நீங்க? என் வீட்டுக்கு என் பக்கத்து வீட்டு என் ஃபிளாட்ல இருக்கேன் ப்ரோ. நானு என்கிட்ட வந்து குத்துட்டு போறாங்க பூத் ஸ்லிப்ப. செத்து போனவங்க எங்க ப்ரோ பூத் ஸ்லிப் ஏங்க இருக்கு? ப்ளூ ஸ்லிப் கூட ப்ளூ ஸ்லிப் இருக்கிறது இல்லாம ப்ரோ இருக்கிறது நான் அது என்ன விட்டுருங்க. கேக்குறேன்னா, அது நான் ஒண்ணே தனி. ஒண்ணு கேக்குறேன். இறந்து போனவங்க அவங்க இறந்து போய் 5 வருஷத்துக்கு மேல ஆகுது ப்ரோ. எப்படி ப்ரோ உங்களுக்கு பூத் ஸ்லிப் ஐயா வரும்? அது நீங்க ஃபர்ஸ்ட் இதை கேட்டிருந்தா அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க நானு. ஆனா இவங்களுக்கு டிக் பண்ணிட்டாங்க, இவங்க ஓட்டு யாரோ போட்டாங்கன்னு சொல்றது நீங்க ப்ரோ வந்து அது நீங்க பேசுற போட பொய், மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல அபாண்டமான பொய். வரீங்களா? கார்த்தி ப்ரோ ஆக்சுவலி போடுறாங்க. நான் போடுறாங்கன்னு என்னோட நான் சொல்றேன் இன்டர்வியூ ப்ரோ. சொல்றேன் அதான் நீங்க என்னன்னா, புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இல்ல ஸ்ரீகாந்த் bro, ஒரே நிமிஷம். எங்க அப்பா பிரசிடென்ட். ஏங்க இவர் வந்ததுல இருந்து பொய்யா பேசிட்டு இருக்காரு. நான் டிக் பண்ணது பார்த்தேன்றாரு. அதுக்கப்புறம் நான் உள்ளே போல எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான்றாரு அவர் இன்சிடென்ட் எப்படின்னு ப்ரோ தெரியல அப்படின்றாரு. ப்ரோ. அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நான் இல்லைங்க, பார்த்தது நீங்க பூத் வந்து ஸ்லிப். உண்மையிலேயே என் ஒரு அம்மா விஷயம் அப்பாவுக்கு நடந்தது டிக் பண்ணாங்க, இல்லைங்க. ஓகேவா? எங்க அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவும், ஓகேவா? அப்படின்ற பட்சத்துல என் நீங்க அம்மா பூத் ஸ்லிப் என்கிட்ட வந்து பார்த்தேன்னு கேள்வி முதல்ல சொல்ல கேட்கறாங்க. என்ன தெரியுமா வேண்டியதானே? கேள்வி கேட்கறாங்க? ஏன்டா அவங்க இறந்து போய் 7-8 வருஷம் ஆச்சு, ஏன்டா அவங்களுக்கு டிக் பண்ணிருக்காங்க? எங்க அம்மா என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து 55 வயசு ஆகுது. என்னங்க இவ்வளவு கேள்வி நான் கேட்டதுக்கு அப்புறம் டெவலப் பண்ணிட்டீங்களா டெவலப் அதை? பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. உங்க அப்பா வந்து கேள்வி கிளியரா கேட்டாங்கன்னு. சொல்றேன், டெவலப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நான் பார்த்தது அவங்க பூத் ஸ்லிப்பை பார்த்தேன். ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கிறது பார்த்தேன். செத்து போய் 5-6 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ரோ ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கும்? சரி, செத்து போய் 5 வருஷம் இவ்வளவு பொய் சொன்ன நீங்க இவ்வளவு பொய் சொல்லிட்டீங்கல்ல. எப்படி ப்ரோ நீங்க பொய்ன்னு இதுக்கப்புறம் சொல்ல அவங்க செத்து முடியும்? போயிட்டாங்க 5-6 வருஷம். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய் அது தானே? எப்படி நீங்க சொல்ல முடியும் பொய்ன்னு சொல்லிட்டு? நான் பார்த்ததுதான் நான் சொல்றேன். ஏங்க ப்ரோ டிக் பண்ணதை நான் நீங்க பார்த்தேன்னு வந்த சொன்னீங்க, இல்ல அதுவே பொய் தானே? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதே உங்க அம்மா அப்பா வந்ததுல இருந்து சோ அப்ப நீங்க வந்ததுல வந்து இருந்து செத்து பொய்யா போனவங்களோட பேசிட்டு இருக்கீங்க. ஓட்டு அப்புறம் யாரும் இப்போ போட மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. செத்து போனோட ஓட்டு வந்து அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு சொல்ல வரீங்களா? நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன். நீங்க பாத்தீங்களா? ப்ரோ நான் கண்ணுக்கு நேரா பார்த்தேன் ப்ரோ. அதான் ப்ரோ சொல்ல வரேன். என்ன பாத்தீங்க கண்ணுங்கற? ஏன் ப்ரோ என் கண்ணு முன்னாடி பூத் ஸ்லிப் தர்றாங்க. அந்த பூத் ஸ்லிப்ல அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல வந்து அவங்களோட திரும்ப பேர் இருக்கு. வந்து நான் காலையில போட்டு வந்துட்டேன். என் அம்மா அப்பாவை திரும்ப கூட்டு போறேன். கூட்டு போகும்போது எங்க அம்மா அப்பா என்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சேடா, டிக் பண்ணி இருக்கே. அவங்க எங்க அம்மா அப்பா முன்னாடி தான் அவங்களோட டிக் பண்றாங்க. கீழே வரும்போது அவங்களோட பேரும் டிக். என் பக்கத்து ஃபிளாட் நான் சொல்றது புரியுதா? ரூம் நம்பர் எல்லாம் சேமா தான் இருக்கும். ப்ரோ அதெல்லாம் நடக்கிறது தான் ப்ரோ. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல நீங்க பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து எங்க பூத் ஸ்லிப்லாம் நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா? யாராவது ப்ரோ பாத்துருக்கீங்களா? நான் நீங்க பார்த்திருக்கேன் ப்ரோ பூத் ஸ்லிப். எப்படி ப்ரோ பார்க்காம இருக்க முடியும்? உங்களை கேட்கலங்க. விட்டுருங்க. உங்களை விட்டுருங்க. நீங்க விட்டுருங்க. நீங்க பொய்யா பேசுறீங்க. யாரா பாத்துறீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஓட்டு உங்க பக்கத்துல பூத் ஸ்லிப்ல எவனா இருந்துச்சுன்னு எவனா ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எங்க இருக்குன்னே தெரியாதுங்க. நீங்க சொல்றது ரேண்டமா எப்படி இருக்குங்க தெரியுமா? அது. இப்ப ரீசெண்டா வந்து வீட்டுக்கு வந்தவங்க, ரீசெண்டா சென்னைக்கு வந்தவங்களை பத்தி பேசுறீங்க. 20 வருஷமா ஒரே வீட்டுல இருக்கவங்களுக்கு, ஒரே ஃபிளாட்ல இருக்கவங்களுக்கு, ஒரே தெருல இருக்கவங்களுக்கு ஒரே இடத்துல தான் ஓட்டு போட முடியும். ஒரே பூத் ஸ்லிப்ல அவங்க எல்லா பேரும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அது எப்படி ப்ரோ நீங்க அது இல்லன்னு சொல்ல முடியும்? ப்ரோ நீங்க சும்மா வந்து கற்பனையா ஒரு விஷயத்த ப்ளேம் பண்ணணும்னு ஒரு விஷயத்த பேசாதீங்க. சரியா? அது உண்மையில ஃபேக்டா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். ஏன்னா அவர் சொல்ற மாதிரி நடக்கிறது. நீங்க நான் சொல்றதை நீங்க போய் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இது நடக்குது. இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வந்தேன். ஏங்க அதுல வந்து சின்ன சின்ன எரர் இருக்குன்றது உண்மைதாங்க. இங்க பாருங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனா, இதான் நான் கேட்க வரேன். ஐயா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. 100 கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல வந்து எரர் இருக்கு அப்படின்றத வந்து பெருசா பேசாதீங்க. அதுல எரர் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சரியா?
1% எரர் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா இது வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க, செத்தவங்களுக்குலாம் ஓட்டு கொடுத்துட்டாங்க, நான் டிக் பண்ணதை பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸைட்டட் பண்ற ப்ரோ பொய். எக்ஸசைட் பண்ற பொய் இல்ல ப்ரோ, அது நான் பொய். பார்த்ததுதான் ப்ரோ. நான் நீங்க சொல்றேன், பொய், நான் நீங்க ப்ரோ சொல்றது இன்னொரு பொய். சொல்றேன் ப்ரோ. ஹைதராபாத்ல இப்ப என்ன நிக்கிறாங்க தெரியுமா, பாத்தீங்க நீங்க? ஒரு என்ன ஹைதராபாத்ல பாத்தீங்க? நிக்கிறாங்கல்ல பிஜேபி அதை கேண்டிடேட், விட்டுருங்க, ஹைதராபாத்துக்கு அவங்க போவீங்க. வந்து நீங்க பார்த்தத 5 சொல்லுங்க. lakhs ஓட்டை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல பேசி அவங்க வந்து அந்த ஓட்டை வந்து செத்து போனவங்களோட ஓட்டோ இல்லைன்னா காணாம போனவங்களோட ஓட்டோ எல்லாத்தையும் அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்போ ஹைதராபாத்ல நடக்க போற எலெக்ஷன் நடந்த எலெக்ஷன் நான் சொல்றேன். ஏங்க சும்மா ஏங்க கவலைப்பட்டிருக்கீங்க? கார்த்தி ப்ரோ ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். எங்க அப்பா ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். பட் செத்து போனவங்களுக்கு நடக்காது. அவங்களுக்கே தெரியும், அந்தந்த பூத் ஏஜென்ட்ஸ்க்கு தெரியும் இவங்க வந்துட்டாங்க வரலாங்க, இந்த மாதிரி நடக்கும். பட் அது பெருசா ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ல தான் நடக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தா சிட்டி ஏரியா மாதிரி இருக்கு. அங்க ரிமோட் ஏரியாஸ் நடக்குங்க. கடைசியா ஒரு 100 ஓட்டு போடுவாங்க, அது ஆளுக்கு அது 10 பெருசா செத்து இம்பாக்ட் போட்டுக்குவாங்க. இருக்காது. அதானே? பட் இந்த மாதிரி இவங்க ஒரு 4 கட்சி இருக்குன்னா 4 கட்சிக்காரங்களே 25 போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் முன்னாடி, அதான் இப்போ வந்து யூஸே கிடையாது. எல்லா எல்லா கட்சிக்காரங்களும் வந்து விஜிலண்டா தான் இருக்காங்க. ஓகேவா? அது போட்டு என்ன யூஸ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. அது பெருசா ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணாது ஸ்ரீகாந்த் ப்ரோ. ஒன்றும் கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து 100 ஓட்டு இருக்கு, சரி ஓகே எல்லாரும் போட்டுக்கோ, ஆளுக்கு 25 போட்டுக்கோம், அந்த மாதிரி போடுவாங்க. ஓகே, அதனால வந்து சும்மா வந்து ஓட் பர்சன்டேஜ் ஏறும், அதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு இம்பேக்ட் இருக்காதுங்க. இவன் 25 போட்டுக்குவான், அவனு 25 போட்டுக்குவான், அவனு 25 போட்டுக்குவான். 100 ஓட்டு மிச்சமாகுது அப்படின்னா அப்படி போட்டுக்கோங்க. எல்லா பூத் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. கள்ள ஓட்டெல்லாம் போட முடியாதுங்க அப்பெல்லாம். ஒரு கட்சி வந்து அப்படிலாம் முன்னாடி இந்த தூள் போலத்தில் வர மாதிரி மைக் இருந்து போச்சுமாமே அப்படின்னு விலைக்கு விட்டு ஒரே கட்சிக்கு ஓட்டு அதெல்லாம் நடக்காது இப்போ. அதுக்கான மற்ற கட்சிகளுமே அவ்வளோ அந்த அளவுக்கு வீக்கா சரி இல்ல. ப்ரோ, நீங்க நடக்காதுன்னு சொல்றீங்க. எல்லா கட்சிக்காரங்க எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து சென்னை, மிடில் சென்னை, சவுத் சென்னை, நார்த் சென்னைக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே காலையில எழுந்த உடனே அந்த பர்சன்டேஜ் கம்மின்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ பாசிபிள்? லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல வந்து மொத்த ஓட் பர்சன்டேஜும் மாறிடுமா? ஃபர்ஸ்ட் சொன்னதே தப்புங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதே தப்புங்க. தப்பான பர்சன்டேஜ் சொன்னாங்க. நானுமே ட்வீட் போட்டேன், அதுக்கப்புறம் ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பான பர்சன்டேஜ் ப்ரோ தான். அது சொன்னது எலெக்ஷன் கமிஷன் தானே சொன்னாங்க. எலெக்ஷன் சொல்லிட்டு போய் அதை தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்றேனே. அது எப்படி ப்ரோ தப்பா சொல்ல முடியும்? ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடத்துறீங்க, அதே ஒரு பிஎம் தப்பா எலெக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா நடத்துறாங்க எப்படி தப்பா அப்படின்ற சொல்ல முடியும்? பட்சத்துல தப்பா எப்படி தப்பா சொல்லிட்டாங்க, சொல்ல முடியும் தப்பா சொல்லிட்டாங்க. அதுதாங்க உண்மை. ப்ரோ? யார் நிக்கிறா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் ப்ரோ சவுத் சென்னையில சென்ட்ரல் சென்னையில யார் நிக்கிறா? இருங்க, சவுத் சென்னை விட்டுருங்க. திடீர்னு நெக்ஸ்ட் டே காலையில இருந்து 58-59% கூட வரலன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ப அது முடியும்? தப்பா ஏங்க? தப்பா நம்புறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தப்பா சொல்லிட்டாங்க, யாரோ தப்பா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோ ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அது bro. ஃபேக்ட்டுங்க. ஏங்க எல்லா பூத்லயுமே வந்து ஒரு கட்சியிலையும் ஒரு ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். எல்லா பூத்லயுமே எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு ஏஜென்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த ஏஜென்ட் பார்ப்பான், 1000 ஓட்டு இருக்கு அந்த பூத்துல, எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு பார்ப்பான். நீங்க ஏமாத்திர முடியாது. நீங்க 800 ஓட்டு விழுந்ததுக்கு அப்புறம் 700 சொல்லவே முடியாது. அவன் கணக்கு வச்சிருப்பான், அவன் எழுதி வச்சிருப்பான். உள்ள வந்துட்டாரா? ஓகே. யாரு? என்ன நம்பரு? 627 கார்த்தி ரவிவர்மா. ஓகே, கார்த்தி ரவிவர்மா ஓட்டு போட்டான். அடுத்து யாரு? 820 கோபிநாத் ஓட்டு போட்டான். இது யார் எழுதுவா? எல்லா கட்சிக்காரனும் எழுதுவான். எல்லா கட்சிக்காரும் உட்காந்துருப்பான்ல பக்கத்துல, எல்லாம் எழுதுவாங்க. எல்லாரும் எழுதி கணக்கை போட்டுதான் உட்காந்துருப்பானுங்க. அவங்களுக்கு தெரியாதா? அப்படி மாத்த முடியாதுங்க. அது தப்பா சொல்லிட்டாங்க, அது உண்மைதான். தப்பா சொல்லிட்டாங்க, சொல்லிட கூடாது, அதெல்லாம் ஓகே. அதுக்குன்னு பர்சன்டேஜ் மாத்ததெல்லாம் பண்ண முடியாதுங்க. ப்ரோ இன்னொன்னு, நீங்க அந்த போலீஸ் வந்து ஃபோர்ஸ் 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபோர்ஸ் தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி, இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டேட் லெவல்ல இதுக்கு இன்வால்வ் பண்ற ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா அதுக்கு மேலேயுமே வந்து கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா? 4% 55% அப்போ வந்துச்சு. அந்த நேத்தே சொன்னேன் ப்ரோ அப்படின்னாரு. நான் எடுத்த உடனே வந்து ஒரு அவங்க allegation எல்லாருமே வந்து நான் உங்ககிட்ட அலிகேஷன் அதுதாங்க சொல்றேன். அது வந்து அலிகேஷன் இல்ல. நான் பார்த்ததை அதுல உண்மை என்னன்னா எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அதை வந்து போக்கஸ்டா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அப்படி ஏமாத்த முடியாது யாரையும். இல்ல ப்ரோ, அவங்க எல்லாரும் பார்த்து தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இல்லைங்க 1000 ஓட்டு இருக்க இடத்துல வந்து 500 ஓட்டு தான் விழுந்திருக்கு, எப்படிங்க வந்து இல்ல அவங்க கேட்டது நான் தெரிஞ்சதுனால சொல்றேங்க, டீப்பா இருக்கிறதுனால சொல்றேன். 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல வந்து 500 ஓட்டு தான் விழுந்திருக்கு, 600 ஓட்டு தான் விழுந்திருக்கு, எப்படிங்க 70% போலாகும், 69% அப்படின்றதுலாம் வந்து வாய்ப்பு இல்லைங்க அப்படின்றது முன்னே நாளே சொல்லிட்டாங்க என்கிட்ட. நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் அன்னைக்கு, அவன் சொன்னதுக்கு அப்புறமே.
இதுதான் உண்மை. சும்மா இந்த கான்ஸ்பரசி தியரியா வந்து ஏதோ யூடியூப் சேனல்ல பேசுறது, வீடியோல பேசுறது எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது. எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுது படல அப்படின்றதெல்லாம் அடுத்தது. எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஆள் போட்டிருக்காங்கல்ல, எல்லா ஆளுங்களும் தான் வந்து பக்காவா செயல்படுவானுங்க. நீங்க போனீங்கன்னா கூட எந்த இடத்துல வந்து ஓட்டு எண்றாங்களோ அந்த இடத்துல மிஷினை வச்சு லாக் பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் வீடியோ நடந்துட்டு இருப்பானுங்க. 24 hours சர்வேலன்ஸ்ல இருப்பானுங்க. எல்லா கட்சியும் அப்படிதான். ப்ரோ நீங்கள் எல்லா கட்சியும் அப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் இஎம்பியில் வந்து நம்மளோட ஓட்டிங் சிஸ்டமில் தப்பு சொல்கிறதே அவங்க தான் ப்ரோ. ஏதோ வந்து அமுக்குனா எல்லாருக்கும் ஒரே ஓட்டு போகுது, எல்லாருக்கும் இதே போகுதுன்னு சொல்கிறதும் அவங்க தான். ஸோ நம்மளால் அவங்க எல்லாரையும் நம்ப முடியாது. நான் பார்த்ததை ஒரு டவுட்டாக தான் கேட்டேன். மற்றபடி வந்து நான் வந்து ஒரு அலிகேஷனெலாம் நான் வைக்கவே இல்லை. நான் வந்து எடுத்த உடனே என்ன கேட்டேன், இந்த மாதிரி நடக்குது ப்ரோ, இந்த மாதிரி ஆச்சு, என் அப்பா அம்மா, என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஓட் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்குது, அந்த ஓட்டை யார் போட்டாங்க, நான் பார்த்தேன், டிக் பண்ணியிருந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன். என் அப்பா அம்மா சொன்னதை தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து பொய் சொல்கிறேன்லாம் ஆகாது ப்ரோ. நான் பார்த்தது, நான் கேட்டது தான் நான் சொல்ல முடியும். இது வந்து யூடியூப் சேனலை பார்த்துலாம் நான் சொன்னேன்லாம் கிடையாது. ப்ரோ அதெல்லாம் பேசி யூஸ் இல்லை. சரியா? ப்ரோ அரண்மனை 4 நேற்று நான் பார்த்தேன் தியேட்டர்ல. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் கொஞ்ச நேரம் காமெடி நல்லா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்து கலகலப்புலாம் பண்ண போறாருங்கிற மாதிரிலாம் பேச்சு வருது. இதே மாதிரி காமெடி டேக் இருந்துச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா ஓடாது. இப்போ அரண்மனை ஓடுறதே வேற எதுவும் படம் இல்லை அப்படிங்கறதுனால எல்லாருமே இந்த படத்துக்கு போய் எப்படி இருந்தாலும் ஹிட் ஆக்கிடுவாங்க. பட் தட் டசன்ட் மீன் இந்த படம் சூப்பரா இருக்குன்னு இல்லை. பட் அபவ் ஆவரேஜ் ஓகே. ப்ரோ அவருமே ஜானரை மாத்திருவாரு. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 30 வருஷமா இருக்காரு. அவர் வந்து அப்பப்ப ஜானரை மாத்தி 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 எடுத்து இந்த படத்துல கதைக்கு அவருக்கும் தெரியும் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா எல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு அடுத்த படம் எடுக்கும்போது இந்த விஷயமும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணிருக்க ஒரே டைரக்டர் வந்து சுந்தர்சி தான். இல்ல இந்த படத்துல நிஜமாலுமே ஸ்டோரியில நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் காமெடி வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் யோசிச்சது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோசிச்சிருந்தா படம் ஃபுல்லா பேக்கேஜா கண்டிப்பா ஷார்ட்டா சொல்லிடலாம். ஸ்டோரியில நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஆமா ஆமா, கதையா புதுசுங்க. இது கொஞ்சம் பேய் படத்துல இது கொஞ்சம் புது கதை. கோபி சொல்லுங்க ப்ரோ. எங்க போயிட்டு ஆளே காணோம், ரொம்ப நாளாச்சு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, சீட்டு விளையாண்டு லாஸ் ஆகி சீட்டு வந்து வேணா உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. சொல்லியா எங்க போனேன் இதனால? ப்ரோ எங்கேயும் போல ப்ரோ, நைட்ல வர முடியறது இல்ல. ஓகே. இன்னைக்கு குரங்கு படம் படத்துக்கு போனேன். எப்படி இருந்துச்சு? ஓ அவங்க யதார்த்தத்தையும் சினிமா தரத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது ஆடியன்ஸ் எது யதார்த்தத்தையும் சினிமா தரத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க இடையில. அங்கங்க வந்து சினிமா தரத்தையும் வந்து நுழைச்சிட்டாங்க. யதார்த்தமா படம் ஃபுல்லா போயிடணும். சினிமா தனத்தோட படத்தை எடுத்துடணும். சினிமா தரம் சும்மா லாஜிக் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம எதையுமே எதிர்பார்க்காம அப்படியே போயிடணும். இதுல நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள் மாதிரி நிறைய அங்கங்க. என்ன லாஜிக் மிஸ்டேக்? என்னன்னா ஒரு படம் பார்க்கும்போது வந்து ஒரு சில இடங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இப்படிலாம் இருக்குமா. லாஜிக் மிஸ்டேக் சொல்லியா?
அதுக்கப்புறம் கனெக்ஷன் வரும். லாஜிக் மிஸ்டேக் அது யோசிச்சு வச்சேன் bro. இப்ப இந்த பஞ்சாயத்துல மறந்துட்டேன். ஏன் அப்படி சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ டைம் ஆகும்? நான் யோசிக்க லாஜிக் மிஸ்டேக்ஸ்ன்றது இப்ப அந்த அந்த பையன் இருக்கா பாத்தீங்களா, அந்த பையன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க. அந்த போட்டி போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் போறேன்றாங்க. கிளைமேக்ஸ்ல அவன் திடீர்னு நின்பாட்டி சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அந்த சடனா அந்த மாறுற மாதிரி சீன்ஸ் வச்சிருக்காங்கல்ல. இது வந்து ஆமா, இந்த சீன்ஸ் வந்து சினிமா தனத்தோட தான் இப்ப படம் இருக்கு. அது வந்து ஒரு ரியாலிட்டியா ஒரு இதா எடுக்கலன்னு சொல்றேன். அந்த மாதிரி அது மாதிரி அங்கங்க அந்த சினிமாட்டம் லாஜிக்னு சொல்றதை விட சினிமாட்டம் அங்கங்க இந்த இடம் இன்னொரு இடம் எங்கேயும் ஒரு இடத்துல மாதிரி. என்னத்தையா உலகிட்டு இருக்கு ராம்செட் மாதிரி உடவு சமாதானம். யா அது அந்த பையன் கிடைச்சா அந்த பையன் வந்து போட்டி வரும், அந்த போட்டியில வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பையனோட போட்டி போட்டவன் வந்து சைக்கிள் செயின் வந்து கலண்டுரும், அவன் வண்டி வராது. நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஒத்துக்க அப்படின்னுவான். ஆமாண்டா நீ தானே ஜெயிச்சு அப்படின்னா சரி ஓகே, அப்பதான் சைக்கிள் செயினை போட்டு விடுவான். இதுல என்ன உனக்கு லாஜிக் இல்ல இதுல? என்ன லாஜிக் இல்ல ப்ரோ? லாஜிக்னு சொல்றது அது இல்ல ப்ரோ. எப்படி சொல்றது நானு, அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா அந்த மாதிரி சீன்ஸ் வைக்கணுமேன்னு சொல்லி வச்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஃபுல் சஜ்டா இடையில வந்து செயின் கலட்டுறோம், அந்த அதை வந்து போய் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாண்டடா வச்சது மாதிரியே சீன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஒரு நேச்சுரல் ரியாலிட்டியா ஃப்ளோ போகலன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஏன் ப்ரோ? ஏதாவது உருளிட்டு இருக்கு சும்மா. இல்ல ப்ரோ, நிறைய இடத்துல மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரு இடம் ரெண்டு படம் பார்த்து இருந்ததுல இருந்து நான் படம் காணாத இடம் போனேன். அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைக்கிள்ல வருவான்ல, பின்னாடி சைக்கிள்ல வருவான்ல, அவன் தான் நினைக்கிறாரு. என்ன ப்ரோ? அவன மாதிரி ஆளா நீங்க? கடைசியா வருவான்ல சைக்கிள்ல அந்த பையன், அந்த மாதிரி நீங்க ப்ரோ அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம சைக்கிளை ஓட்டி நிறைய கைகாலாம் அடிபட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் சம்பவம் நடந்தவங்க தான். போய் அந்த ஒரு பையன் அந்த ஒரு பெரிய ஆளோட போட்டி போடுவான் பார்த்தீங்களா, அந்த சீன்ஸ் எல்லாம் நானே பண்ணியிருக்கேன். நானே சைக்கிள்ல போய் ஓவர்டேக் போட்டு அடிச்சு கீழே விழுந்து முள்ளுச்செடியில உள்ள விழுந்து அதெல்லாம் நடந்திருக்கு. நான் அந்த அங்கங்க போயிட்டு இருக்கும்போது படார்னு வந்து சினிமா தரத்தை மாடர்னிட்டியா சினிமாக்காகன்னு சொல்லி அங்கங்க அப்படி பிரிச்சு வச்சிட்டது மாதிரி எனக்கு. ஐயோ விடு, தெரியாதமா அந்த படத்தை பார்த்துட்டேன். ஒன்றும் பேசுவ விடு. ப்ரோ எனக்கு சரி ஓகே, வேற யாரு? சரி விட்டுரு. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. இந்த படம் நல்லா வந்திருக்கு. சரி விட்டுரு அவ்வளவுதான், அதோட விட்டுரு. ஏன் ப்ரோ? விட்டுரு. அரண்மனை வேற யாருக்கு சொல்லுங்கல்ல? அரண்மனை பார்த்தேன். எனக்கு அரண்மனை பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கா இல்லையா? அதுவும் பிடிச்சிருக்கா? ஓகே ரைட். அரண்மனைலாம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஃபேமிலியோட போனேன், அது பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோடயா? ஆமா. உன்னை சேர்த்துட்டாங்களா வீட்டுல? ப்ரோ ஊருக்கு போயிருந்தேன் ப்ரோ. ஊருக்கு போயிருந்தோம் ஃபேமிலியா போயிட்டு இருந்தேன். உடனே விரட்டி விட்டாங்களே வீட்டுக்கு விட்டு? விரட்டி விட்டாங்களாம். திருப்பி வீட்டுக்கு போற போல சுச்சுவேஷன் தான் அமையும் போல தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அது ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்க. இல்ல ப்ரோ, இப்ப வந்து கொஞ்சம் ரீசெண்டா ஒரு பிரச்சனை, கோவம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால போய் தான் ஆகணும் போல தெரியுது. அதான் ப்ரோ. எது கோவம் வருதா? ஆமா ஆமா. அங்க மில்லுல வேலை பார்க்க எதுக்கு? மில்லுல வேலை பார்க்கறவங்களாம் அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணி கேக்குறாங்களாம். சம்பளத்தை வந்து ஏத்தணும்னு ஏத்துறாங்களாம். அது இல்லாம நடந்துக்கிறதெல்லாம் வந்து சரியில்லைங்களாமா.
அது அங்க எங்க நீ போய் எல்லாம் சரி பண்ணு போய். ப்ரோ நான் போனா சரியாயிரும் ப்ரோ. யாருமே விளாட்றதுக்கு வேலை கிடையாது. அதனாலதான் கோவம் வருதுங்கிறேன். அதெல்லாம் அப்பா வேற தப்பா பேசுறாங்களா, அதுங்கும்போது செம்ம கோவம் வருது. அதான் போயிடலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் திருப்பி நம்ம ரொம்ப வரத்துக்கு அவருவ தடுத்து நிக்குது. அது என்ன பண்றதுன்னு அப்படியே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா 80% முடிவு எடுத்தாச்சு போயிடணும் அப்படின்னு. ஆனா இந்த 20% வரத்துக்கு கௌரவம் வேற இடிக்குது. ஏன் ப்ரோ என்ன இல்ல சொல்றேன், நம்ம சம்பாதிச்சு சொல்லிட்டு இருக்கிறதுல அந்த வரத்துக்கு கௌரவம் இடிக்குதுன்னு சொல்றேன் போ, அதை விட்டுரு, இங்கே இரு. ப்ரோ. இங்க இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கௌரவம் முக்கியமா ஒருத்தனுக்கு சோறு முக்கியமா? சொல்லு, சிரிக்காத சொல்லு. புரியல சொல்லு. கௌரவம் முக்கியமா சோறு முக்கியமா? கௌரவம் தான் முக்கியம். அப்புறம் நான் இருந்துருவீங்க. அது அங்க அங்க இருந்தா என் கௌரவம் தான் போகுது, அங்க இருந்தா எங்க அப்பா கௌரவம் தான் போகுது. ஏன் ப்ரோ? அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்குவாங்க, நீ கொலைப்படாத ப்ரோ. அறிவணிக்கிறதுன்றதை விட அது எதுக்கு ப்ரோ அது மாதிரி இருக்கணும்? அது மாதிரி எதுக்கு பேசணும், நோயை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கோவம். அவ்வளவு எப்படிங்க அப்படின்னு வந்து பயங்கரமா கோவம் வருது. ப்ரோ நீங்கள் நான் பேசுனது பொய் அப்படிலாம் சொன்னீங்களே, பட் உயிரோடு இருக்கவங்களே எத்தனையோ பேர் வந்து அலிகேஷன்ஸு அவ்வளோ நியூஸ் புல்லட்டினில் அத்தனை பேர் வந்துச்சு. இங்கே இருக்கவங்க அவங்களோட ஓட்டே வந்து யாரையோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அத்தனை பேர் மீடியா முன்னாடி உள்ள பேசுனாங்க. வந்த உடனே உங்க அப்பா இறந்து போயிட்டாங்கதான் போட்டாங்கன்னு சொன்னீங்க ப்ரோ. மாத்தி மாத்தி இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இறந்து போனவங்கள ஓட்டே போடும்போது இல்ல உயிரோட இருக்கவங்கள ஓட்டு வந்து அத்தனை பேர் போட்டிருக்காங்க. அப்ப அது எப்படி கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும்? சொல்றீங்க ப்ரோ. இப்போ மாத்தி மாத்தி தான் பேசுறீங்க. இல்ல நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். இங்க பாருங்க, உயிரோட இருக்கவங்களோட ஓட்டையே வந்து மத்தவங்க போடும்போது செத்து போனவங்க ஓட்டையே மத்தவங்க போட முடியாது. அதான் நான் கேக்குறேன். அத்தனை பேர் அலிகேஷன் வச்சாங்க, அத்தனை பேர் வந்து பேசினாங்களே மீடியா முன்னாடி, என் ஓட்டு ஆல்ரெடி போட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு பேசினாங்களே. அப்ப அதெல்லாம் எப்படி பாசிபிள்னு நான் கேக்குறேன். யாருங்க அது? எல்லா கட்சிக்காரனும் வாசல்ல உட்காந்துட்டு தான் இருந்தான். என்ன ப்ரோ, 100 கோடி ஓட்டுல ஒரு 80 கோடி ஓட்டு போற மாதிரி போட்டிருப்பாங்களா? யாருங்க அது? யாரு? ஸ்ரீகாந்த் ப்ரோ, நான் தான் பேசிட்டு இருக்கேன். யார்கிட்ட சண்டை போடுறீங்க? கூப்பிட்டியா? சண்டை போடல ப்ரோ, நான் கேக்குறேன் ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, உயிரோடு இருக்கவங்களே அத்தனை பேர் வந்து என் ஓட்டை யாரையோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி அத்தனை பேர் பேசியிருக்காங்க, ஓகேவா? அப்ப அதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? அப்ப எப்படி நீங்க கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்போ வரைக்கும் கள்ள ஓட்டு போட்டுட்டு தான் ப்ரோ இருக்காங்க. உயிரோடு இருக்கவங்கள ஓட்டு எப்படி ப்ரோ போட முடியும் மத்தவங்களால? அவங்க ஆதார் கார்டு இல்லாம அவனோட எந்த இதுவும் ஆதாரமும் இல்லாம எப்படி ஓட்டு போட முடியும்? அப்ப அத்தனை பேர் பேசியிருக்காங்களே நியூஸ் முன்னாடி வந்து, அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களா? ஹாய் கார்த்தி. ஹாய் எஸ் சொல்லுங்க. இல்லை ப்ரோ, அந்த ஸ்ரீகாந்த் அவர் கேட்குறாரு இல்லையா கேள்வி, பிரதர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டயே சொல்லி முதல்ல அவங்க பேர் அங்கே இருந்து எடுக்க சொல்லலாம் இல்லையா? அதையே ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் ப்ரோ, அப்பா அம்மாவை தவிச்சிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா அப்பாவோட ஓட்டு லிஸ்ட்ல இருந்து ஓட்டு லிஸ்ட் பேர் எடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்னங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்த அப்பா அம்மா பேர் வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கான்னு? என்னங்க என்ன சும்மா எமோஷனலா பேசிட்டே இருப்பீங்க, நீங்க கேட்கணுமா? நீங்க ஒரு நிமிஷம் உயிரோட இருக்கவங்கள ஓட்டு என்னப்ப 5 வருஷம் கழிச்சு செத்த அப்பா அம்மாவோட ஓட்டு எடுக்க சொன்னா, ஐயோ எங்க அப்பா அம்மா ஓட்டு எடுக்க சொல்லிட்டியா நீ அப்படின்னு ஃபீல் பண்ணிடுவானா? அவன் அழுதுருவானா? அப்ப சொல்ல மாட்டான்ல. ஒன்னே ஒண்ணுதான். ஏங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஓட்டு வந்து போன டைம் கோயம்புத்தூர்ல என்ன ஓட்டு விழுந்துச்சோ அதை விட அதிகமா தாங்க ஓட்டு வந்திருக்கு இப்போ.
பர்சன்டேஜ் பத்தி நான் பேசல bro. இல்லைங்க, ஒரு நிமிஷம் ஒண்ணு நான் கேக்குறது புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணே ஒண்ணுதான் bro. தமிழ்நாட்டிலேயே உயிரோட இருக்கவங்க உயிரோடு இருக்காங்க, சாவுறாங்க, அவங்க கை விலகாம போயிடுச்சு, கால் விலகாம, அதெல்லாம் பேச்சு இல்ல. சரி, சரியா? அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் ப்ரோ. மீடியா முன்னாடி அவ்வளவு ஏங்க பேசுறாங்கல்ல, மீடியா நிறைய பேர் இருக்குன்னு வந்து நீ பேசுறீங்க. என் ஓட்டை யாரோ போட்டாங்கன்னு பேசுறாங்கல்ல. உங்க அவங்க ஓட்டை வந்துட்டு போய் யாருமே போய் பூத்ல அப்படி யாரா நிக்கிறாங்க. பேசிருக்காங்களா? என் ஓட்டை யாரா பேசிட்டாங்க போட்டிருக்காங்களா? அவ்வளவு இருக்கு ப்ரோ. அதுதாங்க சொல்றேன். உங்களுக்கு அத்தனை நியூஸ் இருக்கு bro. பேசிக்கே புரியலைங்க. உங்களுக்கு பேசிக்கே புரியல. புரியாம பேசி ஒல்லிட்டு இருக்கீங்க. ஏதாவது எனக்கு ஓட்டல்னு பேசியிருப்பாங்க, என் ஓட்டை எவனா போட்டான்னு பேசியிருப்பானா? ப்ரோ இருக்கு ப்ரோ, போய் பாருங்க ப்ரோ. திரும்ப கேக்குறேன், திரும்ப கேக்குறேன் பாருங்க. எனக்கு ஓட்டல்னு பேசியிருப்பான், ஆனா என் ஓட்டை இன்னொருத்த போட்டான்னு பேசியிருக்கானா? ப்ரோ என் ஓட்டை இன்னொருத்தன் போட்டான்னு பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்கா? ஏப்ரல் 19 அன்னைக்கு அத்தனை யார் பேசியிருக்கா? ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ, நியூஸ்ல பல நியூஸ்ல நான் பார்த்தேன், பல யூடியூப் சேனல் என்னத்தையோ உலகிட்டு இருங்க. ஓ சர்க்கார்ல விஜய் பேசியிருக்காருல்ல ப்ரோ. நீங்க இல்லன்னு சொல்றீங்க ப்ரோ, அது நடக்குது ப்ரோ இப்போ வரைக்கும். கரண்டி இருக்கா? வீட்டுல கரண்டி இருக்கா? கரண்டி கொண்டு நீங்க பேசலன்னு சொல்றீங்களா ப்ரோ? அப்படி யாரா பேசியிருந்தாங்கன்னா எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. என் ஓட்டை இன்னொருத்தர் போட்டாங்கன்னு பேசியிருக்காங்கன்னு கேக்குறேன். பேசியிருக்காங்க ப்ரோ, நான் பார்த்ததுதான் ப்ரோ. நான் யாருங்க பேசியிருக்கா ப்ரோ? நிறைய பேர் பேசியிருக்காங்க ப்ரோ. நான் ஓட்டு போட வரதுக்கு முன்னாடியே உங்க ஓட்டு ஆல்ரெடி போட்டாங்கன்னு சொன்ன நிறைய பேர் போயிருக்காங்க ப்ரோ. எந்த வருஷம்? திரும்ப இந்த வருஷம் நடந்துச்சு ப்ரோ. திரும்ப போய் பேசாதீங்க ஸ்ரீகாந்த், சரியா? எனக்கு ஓட்டு இல்லைன்னு என் ஓட்டை நான் போட்டுட்டேன், ஓகேவா? நான் வந்து கேக்குறது ஒரே ஒரு பேசிக். இல்லம்மா, ஓட்டு போடும்போது என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? என்கிட்ட யார் ப்ரோ ஓட்டு கேட்கும்போது யார் ப்ரோ கேள்வி கேட்க முடியும்? நான் என் ஓட்டு போடுறேன், நான் போட்டு வரேன், அவ்வளவுதான். இல்லைங்க, ஏதோ ஒரு பூத்துல போய் நின்று நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்க ஓட்டு ஆல்ரெடி போட்டாச்சே, உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இருக்கு ப்ரோ, நான் பார்த்ததுதான் ப்ரோ நான் சொல்றேன். நிறைய பேர் பேசியிருக்காங்க ப்ரோ அதை பத்தி. சரி விட்டுருங்க ப்ரோ. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ப்ரோ? நீங்க வேணா சர்ச் பண்ணி கூட பாருங்க ப்ரோ. நான் எனக்கு போய் சொல்லி எனக்கு என்ன ப்ரோ ஆக போகுது? நான் அதான் கேக்குறேன், எனக்கு போய் சொல்லி என்ன ஆக போகுது? நான் ஒரு பேசிக்கான கேள்விதான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து போய் மட்டும் தான் பேசிட்டு, அப்படி நடக்கிறத பத்தி ஆரம்பத்துல இருந்து போய் பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக பேசுறீங்க? என்ன இன்டென்ஷனுக்காக பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இவிஎம் இது ஈஸி சார்ஜ் பண்றீங்களா, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ஜ் பண்றீங்களா, இல்ல யார வந்து இவங்க பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. இதுக்கு யாரு காரணம்? எதுக்குங்க யாரு காரணம்? உங்க ஓட்டு யாருங்க போட்டா? நான் கேக்குறது, உங்க ஓட்டு யார போட்டாங்களா? ஏன் ஓட்டை யாரும் போடல. ஏன் ஓட்டை யார் போட்டா? நிறைய பேர் வந்து அவங்க ஓட்டை யாரோ பேசிருக்காங்க இன்டர்வியூல. யாருங்க பேசினா இன்டர்வியூல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் டே அன்னைக்கு அத்தனை பேர் வந்து மீடியா முன்னாடி பேசிருக்காங்க. யாரோ 2 பேர் சொல்லுங்க. யாரோ 2 பேர் சொல்லுங்க. எனக்கு எப்படி ப்ரோ உங்க பேர்லாம் தெரியும்? நான் பார்த்ததுதான் ப்ரோ. சரி பார்த்தது சொல்லுங்க. நான் எதுல ஷேர் பண்ணட்டும் சொல்லுங்க? மேல எப்படி ஷேர் பண்ணுங்க, இல்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க, யாருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. ப்ரோ நான் சொன்னப்ப மீடியா எல்லாம் பாக்குறீங்கன்னு கேட்டீங்க. இப்ப நீங்களே யூடியூப் லிங்க் நியூஸ்ல சொன்னாங்கன்னு சொல்றீங்க ப்ரோ. எப்படி அதெல்லாம் நம்ப? வந்ததுல இருந்து இவர் பொய்யா பேசிட்டு இருக்காருங்க. ஏதாவது இவர் போய் பார்த்தாரு, எல்லாம் டிக் போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னாரு. கேட்டா யார் பார்த்ததுன்னு கேட்டா, இல்ல எங்க அப்பா அம்மா பார்த்தோம்னு சொன்னாங்க, அவங்க பார்த்தாங்க, உள்ள பூத்துல பார்த்தாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேட்ட என்ன சொல்றாரு? என் ஓட்டை மாத்தி போட்டாங்க. அதுதாங்க அலிகேஷன். வேற ஒருத்தன் போய் போட்டானா எப்படி போடுவான்? போன டைம் வரல, அவ்வளவுதான். எலெக்ஷன் எனக்கு ஓட்டு இருக்கு, என் ஓட்டு இல்லன்றதான் இங்க பிரச்சனையே இருக்கே தவிர என் ஓட்டு இன்னொருத்த போட்டான்ற ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. எப்படி போடுவாங்க? ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க. ஆனா இவரு சும்மா எதுவுமே தெரியாம அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஆனா இதுல சொன்ன அந்த அது உண்மைதாங்க. நிறைய பேத்துக்கு ஓட்டு மிஸ் ஆயிருக்கு. நிறைய பேத்துக்கு ஓட்டு வந்து செத்து போனவங்களுக்கு ஓட்டு இருக்கு. போட்டேன் எந்த டைம் என்ன வரல. என்ன பண்றது?
அது நீ லிஸ்ட்ல வருது பெக்ரைன்ல அவ்வளவுதான். பெக்ரைன்ல உட்கார்ந்து வராது ஐயோ வந்து போன டைம் போட்டேன் சும்மா, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. இது மாதிரி போன நிறைய டைம் வருது. எங்க இருந்து நீ எங்க இருந்த ஊர்லதான் இருந்தேன். பிரச்சனை அதுக்குன்னு நான் வரலன்னா வேற ஒருத்தன் போய் போட்டுருவானா என் பேரை வச்சு ஆதரவு வச்சு எப்படி போடுவாங்க? அப்படி அங்க போட இருக்கிறவங்களா என்ன இவனுங்களா? சும்மா அப்படி நம்ம போட வேணா முடியாது. பேசிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி போட முடியாது அப்படின்னு சொன்னா அதான் சரி சொல்றேன். நான் அவங்க ஒண்ணு கேக்குறேன், அவங்க அப்படி அவங்க வந்து போட்டிருந்து இல்ல ஒரு சரி சரி ஓகே கோயம்புத்தூர் ஏதோ தொகுதி எடுத்துக்கோ, அப்படி போட்டு கள்ள ஓட்டு அடிச்சு அப்ப வந்து மேஜர் இம்பாக்ட் வந்துருமா? எந்த மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு, அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இப்படி வர ஓட்டுனாலலாம் ஒண்ணுமே வரும் ஒன்னும் யாரும் ஜெயிக்க போறதில்ல, எதுவும் பெரிய இம்பாக்டும் வர போறதில்ல. எந்தமே அப்படி வராத கிடையாது. பர்சன்டேஜ் தான் எல்லா இடத்துலயுமே அப்படி வந்திருக்கு. இல்ல அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து பேசிக்கா புரியல. அதே ஜனவரில இருந்து மீடியா அவங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படி இல்ல அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது அவ்வளவுதான். 6 மாசமா கதறி சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்க இருக்க மீடியாக்காரங்க எல்லாருமே அதிமுக விஜய் அஜித்னு ஓடிட்டு, இந்த மீடியாக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லைல்ல, அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவங்க 6 மாசமா கதறிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் சேர்த்திக்கோங்க, வீட்டுப்பட்ட பேர் இருந்தா சேர்த்திக்கோங்க, செக் பண்ணுங்க, ஆப்ல போய் செக் பண்ணுங்க, இதுல போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அது எதுவுமே வெளில காட்டுறதே இல்லை. நம்ம எந்த நியூஸ்லயும் போறதே கிடையாது. அவங்க இப்ப இல்ல 6 மாசமும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி 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 சலிச்சு போயிடுச்சு அவங்களுக்கு. எல்லாம் சொல்லி முடிச்சது கடைசியா வந்து வாக்காளர் பட்டியலாம் கடைசியா நீ தான் வந்து வெளியிடுறோம் அப்படின்றதெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் கேட்கறது இல்லை. நம்ம பூத்துக்கு நேரம் போய் நின்று என் பேர் ஐயோ என் பேர் இல்லைங்க என் பூத்துல, உன் பேர் பூத்துல இல்ல அப்புறம் இதுல இல்லை அப்படின்னு பேசக்கூடாது. உனக்கு அறிவே கிடையாது. முதல்ல செக் பண்ணு. உனக்கு முன்னாடியே செக் பண்ணுன்ற அறிவே கிடையாது. பேசிக் சென்ஸே கிடையாது. எப்படி கிராமத்துல 80% ஓட்டு விடுது, தருமபுரியிலேயே 80% ஓட்டு விடுது. அவனா தெளிவா இருக்கான். அவனா ஓட்டு போறதுக்கு என்ன வேலையோ அதை பாக்குறான். இங்க வந்து சிட்டியில உட்காந்துக்கிட்டு தான் இவ்வளோ ஏக்கான பேசுறது. டைரக்டா ஆபீஸ்க்கு இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றதை செக் பண்றது கிடையாது. இவனுங்க முதல்ல செக் பண்றானுங்க போயிட்டு. எங்க செக் பண்றானுங்க இவனுங்க? பூத்துக்கு போகும்போது தான் செக் பண்றது. நேரா போய் பூத்துல உட்காந்து நிக்கணும். நின்னதுக்கு அப்புறம் அப்போ ஐயோ எனக்கு ஓட்டு இல்லையா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுது. ஏன்டா 6 மாசமா அங்க கதறிட்டு இருக்கான். உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு, உன் பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. எவனும் அது ஃபுல்லா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இப்படியே ஓட்டிக்கிறது வாழ்க்கைய. சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்துக்கிறது. ஆனா இதெல்லாம் எதையுமே பாக்குறது கிடையாது. கடைசியா போய் பூத்துல போய் நின்றுட்டு ஐயோ எனக்கு ஓட்டு இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி அநியாயம் போட்டாங்க, அக்கிரமம் போட்டாங்க, உனக்கு ஓட்டு வேணாடா, நீ ஓட்டே போடாதா, 4:30 மணிக்கு வேற போய் நீ பண்றாங்க. ஓட்டே போடாதடா, அப்படியான ஓட்டு எங்களுக்கு தேவையில்லடா. அதான் இல்ல கார்த்தி, நிறைய பேர்த்த பார்த்தேன் 4:30 மணிக்கு வந்து இது வர டென்ஷன் ஆயிட்டு போறாங்க. காலையில இருந்து யாரும் என்ன வர்றது இல்ல. தெரியுமா 4:30 மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து இவனுக்கு இருக்கா இல்லைன்னா சும்மா எதையாவது 6 மாசமா எல்லாரும் 6 மாதிரி கோவம் மாசமா வரும் சில பேர்னா. ஏங்க எல்லாரும் மாதிரி கோவம் வரும்ல, வருஷம் சரி அது ஓகே. மாதிரி. இப்ப ஓட்டு இல்லைன்னு சொல்றானே, இப்ப சொல்றானுங்களே எனக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சுன்னு. எவனா ஒருத்தன் திரும்ப அப்பீல் பண்ணி அப்ளை பண்ணி ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறானா பாருங்க. அவன் பண்ண மாட்டான். அடுத்த எலெக்ஷன் போய் அதே மாதிரி பிரச்சனை நிற்பானுங்க திரும்ப. அவன் 6 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து டைம் செக் ஃப்ரேம் பண்ணுங்க. கொடுத்தாங்களா, அதுல போய் பண்ணாமல அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நீங்க போக வேணாம், நேர்ல போக வேணாம், போட்டோ எடுக்க வேணாம், எதுவும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா வரப்போகுது. ஆனா அதை பண்றதே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே நம்ம காதுலயே வாங்குறது கிடையாது, கண்ணிலையும் பார்க்கறது கிடையாது. பார்க்காம அவங்களை குறைப்பிச்சுட்டே இருக்கிறது. இது பேசுறது வந்து கிராமத்துல இருக்கவங்களாம் பேசுறது இல்லை. கிராமத்துல 80% ஓட்டு விழுந்தானுங்க. சிட்டியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பேசுறது இந்த மாதிரி பூமர்த்தனமா பேசிட்டு இருக்கிறது. நீங்க எப்ப பார்த்தாலும் இவனுக்கு தெரியாதனமா ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு டைம் போயிடுவானுங்க பூத்துக்கு, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு. போனதுக்கு அப்புறம் பேசுவானுங்க ஐயோ எனக்கு ஓட்டு இல்லைங்க, உனக்கு ஓட்டு இல்லைன்னா போடாவில்லை போ, நீ ஓட்டு போட்டு ஒண்ணு கிளிக் வேணா போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? உனக்கு ஓட்டு இல்லை இப்பதான் கண்டுபிடிச்சியா நீ? எலெக்ஷன் பூத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சியா? ஏன் ஸ்ரீகாந்த்? மக்கள் ஏங்க இவங்களோட முட்டாள்தனங்க, இந்த எலைட்ல இருக்கானுங்களே இவனுங்களோட முட்டாள்தனம். ஸ்ரீகாந்த் கிராமத்துல இருக்கவனா ஒருத்தரம் வாங்கி வச்சுக்கிறாங்க, ஓட்டர் ஐடி வாங்கி வச்சுக்கிறான், ஓட்டு இருக்கான்னு செக் பண்றான், எல்லாத்தையும் பண்றான். இவனுக்கு பண்றதே கிடையாது. இவனுங்க தான் உட்காந்து சிட்டியில இருக்கவனுக்கு தான் குறை பேசிட்டு உட்காந்துருப்பானுங்க.
எப்போ பார்த்தாலும். கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஐயப்பன் ப்ரோ, ஐபிஎல் ஸ்பேஸ் இப்பெல்லாம் போடுறீங்களா இல்லையா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் போடுறது இப்பதான் போடலாம்ல. இப்போ T20 டீம் வேற செலக்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் அதுவும் டிஸ்கஸ் பண்ணும். வேற இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. டிஸ்கஸ். இல்ல ப்ரோ, அந்த ஸ்ரீகாந்த் அவருக்கு தான் கேட்கணும்னு சொன்னேன். அது யாரோ இறந்துட்டாங்க, உங்க பேர் இருக்குன்னாங்க இல்லையா? அவர் இருக்கிறதான்னு தெரியலையே. வந்துட்டோம். இதெல்லாம் பழைய இதுங்க. இறந்தவங்க எங்க பக்கத்து வீட்டுல இறக்குறாங்க. அவங்க போய் ரிமூவ் சரி, பண்ணணும்னு ஓகே. சொல்லணும் ப்ரோ. அவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க? இல்ல இப்போச்சு போய் சொன்னாங்களா? அது இப்ப அவங்க இறந்துட்டாங்க, உங்க அவங்க பேர் இருக்குன்னு சொல்லி மறந்துடுறாங்க. அந்த எங்க பேர் எங்க எடுக்க சொன்னாங்க. நெய்பர்லாம். ஓகே. அதனால என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுல இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் அவ்வளவுதான். அது அவங்கள ரிமூவ் பண்ணாலும் பண்ணுவாங்க, பண்ணாம போனா அது இருக்கனால ஒரு பெரிய இம்பாக்ட் வராது. என்ன வரும்? அது ஓட்டா மாறினாதான் எப்படி ஓட்டு வரும்? இது காலகாலமா நடக்கிறது தான். இதெல்லாம் ஒண்ணுமே இதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்சஸ் வராது. கோபி கோபி எங்க போயிட்டானா? சொல்லுங்க ப்ரோ. அரண்மனை சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்ல என்டர்டைன்மெண்ட். எல்லா படத்தையும் மாத்துறாம. ஆனா என்னன்னாலும் அதான் சொல்லணும். என்ன இருந்தாலும் கோபி எல்லா படம் கோபி, பார்த்தாலும் நீ படம் பார்க்கறதுக்கே வந்து உனக்கு ஒரு நேரம் செலவாகும் இல்ல போல இல்ல இருக்கு. கோபி ஃபர்ஸ்ட் என்ன பேசினா ஞாபகம் கார்த்தி? நான் 4 படம் பார்த்தேன். அது 4 படமா? அந்த படம் ரிலீஸ் ஆனது அப்படிதான் ஆரம்பிச்சான். அப்படித்தானே கோபி? என்ன படம் பார்த்தேன்னு கேட்டேன். ஏதோ சலார கேட்டேன். தமிழ் 4 சலார தமிழ்ல பார்த்தேன். பார்த்தேன். ஓகே ப்ரோ அப்படின்னா நல்லா இல்ல. சரி, அப்புறம் தெலுங்குல பார்த்தேன். அப்ப நல்லா அப்பயும் நல்லா இல்ல. இல்ல. அவர் பக்கத்துல போய் பார்த்தேன். அவன் வினோதா சந்தவா இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பேச ஆரம்பிச்சது. இல்ல ப்ரோ, நான் வந்து இப்ப படம் பட்சம் கம்மி. முன்னாடி வந்து நான் வாரத்தில் ரிலீஸ் ஆன அத்தனை படத்தையும் பார்த்துருவேன். இப்ப எவ்வளவு பட்ஜெட் ஆகுது உனக்கு வாரம்? ப்ரோ இப்ப எங்க ப்ரோ படம் ரொம்ப டைட்டலா செலக்ட் பண்ணி போகுது. நல்லா இருக்க படங்கள் தான் பார்த்து போக வேண்டியதா இருக்கு. போனவரெல்லாம் படத்துக்கே போல. இந்த வாரம் என்ன தான் செலவு? எவ்வளவு செலவாகுது இப்போ? ப்ரோ நேத்து ஒரு 500, இன்னைக்கு 100 ரூபா. தளபதி 69 ப்ரொடியூசர் என்ன ஹிந்தி ப்ரொடியூசரா? இல்ல பெங்களூர் கேவிஎன் பிரஸ்டீஜ் குரூப். ஆமா. ப்ரோ ஏன் ப்ரோ ஏகே வந்து ஏகேக்கு வந்து இது கொடுக்காம இருக்காங்க? எது? ஏகே பர்த்டேக்கு எதுவுமே ஒரு போஸ்டரு எதுவுமே விடாம சும்மா ரேண்டமா வந்து போன பர்த்டே என்ன வச்சு? ஏய் சும்மா இருடா. ஒருத்தன் ஏதாவது ஊத்தி விட்டுரும் அப்புறம் மூஞ்சி மேல. உன்ன மாதிரி ஆளுங்க தான் வந்து ஏதாவது போன கொளுத்தி விட்டு பர்த்டே என்ன போடுறது. வச்சு? போன பர்த்டே உன்னையெல்லாம் என்ன வந்து வச்சு? விடாமர்ச்சி டைட்டில் இருந்துச்சு. எது விடாமர்ச்சி டைட்டில் வந்துச்சா? கிழிச்சது போன பர்த்டே. எங்க வச்சு போன பர்த்டே? ஆமா போன பர்த்டே தான் விட்டாங்க. இருந்துச்சு 1ஆம் தேதி. 1ஆம் தேதி விட்டாங்க நைட்டு. அப்படியா? இது மாதிரி பேசும்போது தான் டவுட்டா இருக்கு. உண்மையான ஏகே fan. அப்படியே நம்பிச்சு போன பர்த்டே விட்டாங்க. எட்டி கார்த்தி ஒரு
கோபி ப்ரோ அட்லீஸ்ட் அடுத்த படம் ஆரம்பிக்க போறாங்கன்னு சந்தோஷப்படுங்க, விடுங்க. இல்ல இவ்வளவு பர்த்டேன்றது கோபி, அதாவது பர்த்டேன்றது தனிப்பட்ட ஒருத்தர் பிறந்தது அவர் கொண்டாடணும். அது ஏன் வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டணும், அது ஒன்றும் போஸ்ட் ஒன்று நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க? அப்படி ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுங்க, அதான் பிரச்சனை. புரியுதா? மென்டாலிட்டி இல்ல, ரொம்ப தப்பு. அது வந்து இல்ல இல்ல அத ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து இது பண்ணணும், அது இது வந்துருச்சு. அதுல என்ன இருக்கு தேவையில்லாத மாறிடுச்சு தான். இல்ல இவ்வளவு நாள் எடுத்து இவ்வளவு பண்றாருல, இவ்வளவு டைம் எடுத்திருக்கிறாருல மகிழ் திருமணி, என்ன அவுட்புட் வரப்போகுது ஒன்னும் தெரியல. சீக்கிரமா எடுத்தான். இப்ப நீ எந்த ஏகே ஃபேன் என்ன பண்ணணும் பாரு, இவர் எடுக்க போறாரு பாரு, ஆதித்ய ரவிச்சந்திரன். டைம் ஃப்ரேம் இவ்வளவு மாதிரிலாம் இருக்கு, கடை கடைன்னு இருக்கும். ஓமா படம் எடுத்தோமா அப்படின்னு. மார்க் ஆண்டனி எப்படி இருந்துச்சு? இல்ல அதை விடு ராம்சன், நீயே ஒன்னொத்த கேட்டுட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் கீழே வந்து கமெண்ட்ல ஏகே ட்வீட் போட்டா கூட கீழே வந்து நீ வந்து நீ போடக்கூடாது. இந்த 2-3 பேருக்கு வந்து பேசுறாங்கயா ஃபுல்லா அந்த வெறியனுங்களா இருப்பானுங்க போல, ஏகே அபியூஸ் வெறியனுங்களாம் வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. எப்ப 4-5 பாயிண்ட் தூக்கிட்டு வந்துடுறானுங்க ஏதாவது ஏகே பத்தி பேசுறதுக்கு. என்ன இருக்கு, நானே ஆழ்வார் ஏகே ஃபேன் தானே. மனசாட்சி நீ நான் தான் சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் பாட்டெல்லாம் பிடிக்கும்னா பாட்டெல்லாம் பார்த்து மிக்ஸ் ஆகி தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டேன்ல. ஆழ்வார் ஆக்சுவலி அஜித் நிறைய படம் வந்து அந்த டைம் அவர் கான்சென்ட்ரேஷன் இல்லாம பண்ண படம். ஆஞ்சநேயா, ஆழ்வார் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அதெல்லாம் அந்த கடல்ல இருந்து வெளில வரதுக்கு பண்ண படம் ப்ரோ. அதெல்லாம் கடன்லாம் இல்ல, அந்த டைம் அவருக்கு அந்த ஃபிலிம் கான்சென்ட்ரேஷன் இல்ல, ரேசிங்ல தான். அன்னொன்னு அது ஒரு கார்த்தி, இதெல்லாம் வந்து சினிமாவா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி கார்த்தி, ஒருத்தங்க அந்தந்த சூழ்நிலை மனசு நம்ம நினைக்கிறது என்ன அதான், அது அவங்கவுங்க தனிப்பட்ட காரியம். இப்ப நீயே இருக்கிற ஒரு கட்டத்துல உனக்கு போர் அடிக்கும், வேற ஃபீல்டு மாறுறது இல்ல. இப்ப பாலிடிக்ஸ் மாறுறேன், நாளைக்கு பின்னா ப்ரொடியூசர் ஆவேன், இல்ல திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன்ல வருவேன், அது மாதிரிதான். சரி, ஆழ்வார் மொக்க படம் தானே. ஆழ்வார் எனக்கு பிடிக்கவே இல்லை. பாட்டுல சூப்பரா இருக்கும், ஆனா செம்ம ஸ்டைலா இருக்கும், நல்ல ஸ்டைலா இருக்கும், பட் நல்லா இருக்கும். அஜித் சிஎம் ஆக வேண்டியது என்ன பண்றது, எப்படியோ போயிருக்க வேண்டியது. சிஎம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சிஎம் ஏடிஎம்கேல இந்நேரம் இருந்திருக்க வேண்டியது. அவர் வந்து ஒழுங்கா வந்து ஜெயலலிதா பீரியட்ல நல்லா போயிருந்தாருன்னா இந்நேரம் வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்குமா, அதான் அந்த டைம்ல யூஸ் பண்ணி மாட்டேங்கிறாங்க. அந்த டைம்ல வாழ்க்கையில எல்லாம் விட்டுட்டு யாரு உங்களை யூஸ் பண்ணணும், அவரு யூஸ் பண்ணிக்கல. புரியுதா பாலிடிக்ஸ் ப்ரோ? அதெல்லாம் முன்னாடி இருந்து அவருக்கு அந்த பிளான் இருந்தா யூஸ் பண்ணிருப்பாரு ப்ரோ. அதெல்லாம் அவருக்கு அந்த இன்டென்ஷனே கிடையாது. இன்டென்ஷன் காரணம் உங்களுக்கு அந்த ஒரு இப்ப இல்ல, அந்த டைம்ல ஒரு இது இருந்துச்சு. இல்ல இப்போ விஜய் இப்ப இல்ல, இப்ப சான்ஸ் இல்ல. இப்ப விஜய் விடுங்க, இப்ப சான்ஸ் அதை விட்டுரு. இப்ப இதுக்கு முன்னாடி எப்ப சான்ஸ் இருந்துச்சு? இப்ப இல்ல. ஓகே, ஜெயலலிதா பீரியட் டைம்ல ஓகே, அந்த டைம்ல வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஜெயலலிதா இதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃபேவரா இருந்தாரு. புரியுதா? ஏடிஎம்கே சைடுல புரியுதா? உடனே ஜெயலலிதா கூட்டு வந்து பெரிய போஸ்டிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு இல்ல. இல்ல எப்படின்னு சொல்லு சொல்லியா எப்படின்னு சொன்னா அவரு சொல்லி இந்த உருட்டு ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருக்கீங்க சொல்லு. இருந்துட்டு போகுது ஜெயலலிதா பிடிக்கும், ஏடிஎம்கே பிடிக்கும். சரி, இப்ப நீ உனக்கு வந்து அண்ணாமலை பிடிக்கும், நீ சப்போர்ட் பண்றல, அது மாதிரிதான். அவர் கட்சியில இருக்காரு. ஓகே, பிடிக்குன்னா உங்களுக்கு கூப்பிட்டு சிஎம் சொல்லிடுவாங்களா? உடனே சிஎம் நான் என்ன சொன்னேன், சிஎம் சொன்னா அவர் இந்நேரம் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கலாம். அப்போ ஜெயலலிதா பேரெல்லாம் பிரிஞ்ச டைம்ல, இறந்து போன டைம்ல அவரு ஆனா அவரு அந்த இதே வேண்டாம்,
சின்னதா அவங்க ஒரு ரசிகர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இது என்னது பண்ணதுக்கே மன்றத்தெல்லாம் கலைச்சு விட்டு வேண்டாம் வேண்டாம் இனிமே வந்து அது அப்படிலாம் எப்ப கழிச்சிங்க நீங்க மன்றத்தை? ஆமா அந்த ஒரு இந்த கட்சியில இந்த ஒருத்தவங்க ஒரு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கட்சியில எதுக்கு ஆதரவு அதுக்கு ஆதரவு இதெல்லாம் வரும்போது தான் மீடியா ஃபுல்லா வரும்போது தான் அவர் பண்ணாரு. அதானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அது. ப்ரோ அவரை மாதிரி ஒரு ஃபாலோயிங் இருக்க ஆக்டர் வந்து அப்படி போய் என்ட்ரி கொடுத்திருந்தா நல்லா இருக்காது. இப்போ விஜய் பண்ற மாதிரி ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே ஆல்ரெடி பண்ணிட்டு அப்புறம் மேல வந்தாதான் கரெக்டா இருந்திருக்கும். அவர் மாதிரி போயிருந்தா உள்ள ஏடிஎம்கேல இந்த எஸ்பி சேகர் செந்தில் இருந்த மாதிரிதான் சும்மா ஒரு ஆக்டரா இருந்திருக்க முடியுங்க ஏடிஎம்கேல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அது ரொம்ப கஷ்டமும் கூட. அது கேப்பபிள் இல்லையா தெரியல, ரொம்ப காடு, அதனால வேண்டாம் விட்டார். அவர் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது டிசிஷன் மேக்கிங்ல எனக்கு தெரிஞ்சு. டிசிஷன் மேக்கிங் யாருமே எதுலையுமே எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. டிசிஷன் மேக்கிங் வந்து அது ஒரு தனிப்பட்ட காரியம். சரி, டிசிஷன் மேக்கிங் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வேற பாலிடிக்ஸ் நினைக்காத எங்க யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து கலைஞரோட பையன் ஸ்டாலின், அவரு இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் அவரே சிஎம் ஆக முடியுது. எவ்வளவு பெரிய கட்சி ஏடிஎம்கேல பாருங்க, அவ்வளவு பெரிய கட்சி. இன்னும் நிறைய இஷ்யூ பிஜேபி போட்டி போட்டுட்டு இருக்காங்க, என்ன வேணா நடக்கும் 2026ல. அப்படி இருக்குதுங்க. அது பாலிடிக்ஸ் நம்ம நினைக்கிறதா? சரி, ஓகே. நீங்க வந்துருக்கீங்களா? அது ஏகே வருவாரா? ஏகே எங்கேயே வர போறாரு. அவர் எதுக்கு வர போறாரு? அவருக்கு வரும். இது இந்த குட் பேட் அக்லி பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். இந்தியன் 2வே ஒரு பெரிய ஹைப் இருக்கிற மாதிரி தெரியலையா கார்த்தி? இவங்க வந்து ஒரு சிங்கிள் விடுறேன்னு சொன்னாங்க, அந்த தாத்தான்னு, அதுவும் ஒரு வரல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஹைப் இருக்குமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சங்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா ஒரு ஹிட் படம் எடுத்தது 2.0. அதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாரு தெரியலையே, எனக்கு தெரியல. ஸோ அதனால அது எப்படி ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகும்னு தெரியல. அந்த அப்டேட் இவர் டெக்னாலஜில என்ன பெருசா பண்ணாலும் இப்பெல்லாம் டெக்னாலஜி காட்டிலும் வந்து இப்போ நல்ல கேட்சியா இருந்தா தானே, புது இதாக இருந்தா தானே விரும்புறாங்க. இன்னொன்னு பாருங்க, ஒரு பெருசா ஒரு இருக்க பஸ் இருக்க மாதிரி தெரியல இந்தியன் 2. சங்கர்னாலதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கர் காம்பு இன்னும் என்னத்தையோ பேசிட்டு இருக்கேன், இந்தியன் 2 அதுன்னு பேசிட்டு இருக்கேன். கார்த்திக் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஏகே அரசுக்கு வர மாட்டாரா? அதை சொல்லு. இந்தியன் 2 உன்ட்ட கேட்டனா? இப்ப நான் சொல்லுவேயா? அப்புறம் என்ன, நீங்க தான் ஜெயலலிதா இருக்கும்போது அரசுக்கு வர வேண்டியதானே? ஜெயலலிதா இருக்கும் போது ஏகே வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கலாம், ஒரு நல்ல ஒரு இது இருந்திருக்கும். இப்பதான் எங்க அப்படியே வந்திருக்கலாம்? வராதவர் இப்ப வர போறாரா? எங்க வந்திருக்கலாம்? ப்ரோ கலைஞர் எதிர்த்து பேசுறாரு ப்ரோ, அந்த சமயத்துல ஒருத்தையும் நீ சும்மா நீ கலைஞர் எதிர்த்து பேசினா இவர் வந்து அதுக்கு அடுத்த நாள் நடந்தது நீ பாக்கலையா? கோபி அது வேறயா, அது வந்து தனிப்பட்ட இது பண்ணதுக்கு ஆனாலும் அவரு ஏடிஎம்கே தான். அவர் எப்பயுமே ஏடிஎம்கே தான், புரியுதா? அது ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அவரு மனநலம் எப்படி வேற யாருக்கும் போட்டுருக்கலாம் தெரியல. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவர் எப்பவுமே ஏடிஎம்கே தான். அவரு அது யாரு என்ன சொன்னாலுமே அவரு ஜெயலலிதாவோட ஒரு பெரிய ஒட்டி தான். ஐயோ, அது முடிஞ்சு போன கதை. இப்ப பேசு. இப்ப என்ன அரசியல் வருவீங்களா மாட்டீங்களா? அதை சொல்லு. நீ தளபதி 69 முடிச்சுட்டு போட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். தமிழ் சினிமா நாங்க பாத்துக்கிறோம். நீதான் விடாமுயற்சி பத்தி பேச மாட்டேங்கிறியே. விடாமுயற்சி போயிட்டு போகுது. குட் பை அக்லி அது மாதிரி அப்படியே படம் எல்லாம் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் சித்தை சிவா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க ப்ரோ. கங்கோ வந்தோன்னா அவர் வேற ரேஞ்சுக்கு போயிடுவார் பாருங்க.
என்னையா ப்ரோ டார்லிங் ப்ரோ நீங்க நம்பர் இல்ல ப்ரோ நம்பர் ஒன்று நீங்க பிடிச்சிருக்கீங்களோ? அதெல்லாம் நடக்காது. என்ன நடக்காது நீ நம்பிக்கை தான் பேசிட்டா. நான் அஜித் ஃபேன் தான் ப்ரோ. அவருக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல இருந்தாதானே ப்ரோ. அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் அவுட் சைட் தமிழ்நாடு ஏங்க விஜய் மட்டும் நான் சூப்பர் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணியா பிடிக்கிறாரு? அவரும் முக்கிய தான் பண்ணிக்கிறாரு. அவர் அட்லீஸ்ட் மியூசிக்லயாச்சும் கான்சென்ட்ரேட் பண்றாரு ப்ரோ. இவரு சாங் அதே மியூசிக் ரைட்டர் தான் உங்களுக்கும் போடுறாங்க, அனைவரும் தான் உங்களுக்கும் போடுறாங்க. அவுட்புட் வரல. அந்த அவுட்புட் வரல. அதே யுவன் சங்கர் தான் உங்களுக்கும் போடுறாங்க. அப்புறம் என்ன அந்த அவுட்புட் வரல ப்ரோ. அதுக்கு யாருன்னுங்க பண்ண முடியும்? என்னையா அமித்சன் இல்ல தப்பா பேசுறாரு. அப்படி இல்ல, மியூசிக் டைரக்டர் என்ன பில்லா நம்ம இல்லாத மியூசிக்கா? யுவன் சங்கராஜ் எத்தனை மியூசிக் அஜித் போட்டிருக்காரு, தீனால இருந்து என்னங்க எல்லாமே டைரக்டரை பொறுத்து இருக்கு ப்ரோ. அது வந்து அதெல்லாம் பழைய இதுங்க. போய் விஜய் வந்து டியூன் கேட்பாங்க, அதெல்லாம் பெரிய ரூமருங்க. அப்படிலாம் இல்ல, அவருக்கு டியூன் அமைஞ்சிச்சு, இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவர் ஆடுறதுல அவ்வளவுதான். இது வந்து அவரு விஜய்னால விஜய் தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து நம்ம நினைச்சுக்கிறது அந்த மாதிரி. இவர் வந்து கான்சென்ட்ரேட் எங்க யோசிச்சு பாருங்களேன். துணிவு வந்து இப்படி ஒரு பஸ் வரும்னு எடுக்கலாம். அவங்க பெரிய மேஜர் ஓப்பனிங் கொடுக்கறது இல்லையா? இப்படி சொன்னாலுமே விடாமுயற்சி எப்ப ரிலீஸ் ஆனாலும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு அஜித்துக்கு. அஜித் படத்துல சாங் மொக்கையாவே இருந்தாலும் ஓப்பனிங் நல்லா தான் ப்ரோ இருக்கும், கலெக்ஷன் நல்லா தான் இருக்கும், இல்லன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அவர் வந்து ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணிட்டு அதை டிராவல் பண்ணுவாரு. அவங்களுக்கு தான் பெருசா மியூசிக் சென்ஸ் இல்லைங்கிற. ஏன்னா பில்லான விஷ்ணுவர்தன் இல்ல இல்லையா, அவர் ஒரு டைரக்டரை சூஸ் பண்றது, அவரோட விஜய் சூஸ் பண்றாரு, அது அவரோட ஒரு அவர் வே ஆஃப். ஏஆர் முருகதாஸ் அவ்வளவு ஹிட் கொடுத்தவர், அவரை சூஸ் பண்ணல. ஓகே, அது மாதிரிதான் விஜய். அதே மாதிரி அஜித்தும் அவர் சூஸ் பண்ணல. பட் ஆனா வெங்கட் பிரபு மங்காத்தா கொடுத்தாரு, ஆனா அஜித் சூஸ் பண்ணல, ஆனா விஜய்க்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன நம்ம ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும்? அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட இதுங்க. அது என்ன, அவர் திருப்பி திருத்தை சிறுவாவோட பண்ணலாம், இல்ல திருப்பி வேற ஏதாவது ஒரு டைரக்டரோட பண்ணலாம். பண்ணலாம் இல்ல, கன்ஃபார்மா அவர் கூட தான் பண்ணுவார். பாருங்க ஒண்ணும் சிவாவும் அப்படிதான். பெருசா பாட்டெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டான். அதெல்லாம் வாங்கினாதான் ப்ரோ அவன் பாட்டு. இல்ல விசுவாசம் எப்பயுமே ஒரு ஹிட் தானே. என்ன இப்ப என்ன அதுல என்ன பாட்டு என்ன நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு ஒரு கமர்ஷியலா ஃபேமிலியா போய் பாக்குறவங்க தான் ப்ரோ அதிகம். அரண்மனை கிரிஞ்சுன்னு எல்லாருமே ஏகப்பட்ட பேர் கழிவு ஊத்துறாங்கல்ல, ஏன் ஓடிட்டே இருக்கு? ஏன் ஓடுது? அப்படி இல்ல, சாய்ஸ்ல இல்ல. ஏன் அப்படிலாம் இல்ல, நம்ம நினைச்சுக்கிறது ப்ரோ. சாய்ஸ் இல்ல இவங்க என்ன அப்ப என்ன பொய்யா அவனுன்னு தேட்டருக்குள்ள, அப்படிலாம் இல்ல. படம் நல்லா இருந்தா ஒரு சுந்தர் சிக்னு ஒரு தனி ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. இப்போ கலகலப்புல இருந்து முன்னாடியில இருந்தே சுந்தர் சிக் ஆடியன்ஸ் இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ். ஓகே,